சமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக தகப்பனே எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, வந்திருக்கிறவங்களை நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக எங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், தேவைகள், பாரங்கள் யாவும் நீர் அறிந்த தேவன். நிச்சயமாய் நாங்கள் எதை நாடுகிறோம் என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தாகத்தை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாய் அந்த வண்ணமாக உம்முடைய ஜனங்களுக்காக அந்த பூமியிலே நீர் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த வேளையிலே அந்த வண்ணமாக இடைப்பட்டு தேடி போய் சந்தித்த தேவன். அவளுடைய சத்தங்களை நீர் கேட்ட தேவனாயிருக்கிறீர். பெருளான அந்த திரளான ஆண்டவரே அந்த ஜன கூட்டங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் நடந்து கொண்டு 6 வாரங்கள் மத்தியிலே நீர் கடந்து போனாலும் உம்முடைய பிள்ளைகள் அங்கே கூப்பிடும் போது நீர் செவி சாய்த்த தேவனாயிருக்கிறீர். அன்றைக்கு அந்த வண்ணமாக அந்த குருடன் ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட வேளையிலே அந்த சத்தத்தை நீர் செவி கொடுத்த தேவனாயிருக்கிறீர். அதே வண்ணமாக இன்றைக்கு நீர் மாறாத தேவன். அந்த வண்ணமான ஆரவாரம் ஆண்டவரை ஆர்ப்பாட்டங்கள் பல காரியங்கள் இருந்தாலும் உம்முடைய ஜனங்களுடைய அந்த எளிமையான அந்த வாஞ்சையும் அந்த கதறலையும் அந்த நோக்கத்தையும் நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக அந்த வண்ணமாக கதாவே இந்த நாளிலும் அந்த வண்ணமாக நீர் பேச போற கிருபைக்காகவும் சந்திக்க போற அந்த கிருபைக்காகவும் கோடான கோடி சோதரம். பேசுற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் மறைக்கப்பட்டு நாங்கள் உமது பாதத்திலே களிமண்ணாகவும் நீர் ஒரு குயவனாகவும் இருந்து கதாவே நீர் எங்களை வணைந்து நீர் விரும்புகிற பாத்திரமாக நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது அந்த வண்ணமான உணர்வோடு அந்த வண்ணமான மாற்றத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரும் அதை இழந்து போகாத வண்ணம் ஆண்டவரே சமயம் கிடைக்கும் போது சந்தர்ப்பம் வாய்க்கும் போது ஆண்டவரே இதுவே ரட்சணிய நாள், இன்றே அந்த ரட்சணிய நாள் என்று பவுல் சொன்னது போல இந்த தருணங்களை ஆண்டவரே தள்ளி போடாத வண்ணம் அந்த வண்ணமாக பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீ கிருபை செய். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், செய்தி ஆசீர்வதியும், ஆண்டவரே கேட்க போற செவிகளை ஆசீர்வதியும். நீர் ஆளுகை செய்து நீர் மறைத்து கதாவே தேவையானதை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் அன்றைக்கு எந்த வண்ணமாக இடைப்பட்டீரோ அந்த வண்ணமாக இந்த நாளிலும் நீர் இடைப்பட்டு எங்களை ஆளுகை செய்து கதாவே நீர் ஆளுகை செய்து வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்ப போறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம், அதிலே ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் முழுவதுமாக நீங்கள் படிக்கலாம். நான் இப்பொழுது மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதிலே 2ஆம் வசனத்திலிருந்து 7 மட்டும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதிலே 2லிருந்து 7 மட்டும் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உள்ளுக்குள்ள கதிரைகள் இருக்கிறது, வந்து இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலே ஒரு வினோதமான, இது கிறிஸ்துமஸ் தினங்களிலே பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக அநேகம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைய நாளிலே எதிர்பாராமல் அங்கே அந்த வார்த்தையை நாங்கள் கொண்டு வர தேவன் உதவி செய்தார். எந்த கவர்ச்சியினாலே ஆட்கொள்ளப்படுகிறீர்கள்? எந்த கவர்ச்சியினாலே ஆட்கொள்ளப்படுகிறீர்கள் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இதை தீர்க்கதரிசி மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ற செய்தி 65ஆம் ஆண்டு ஜூன் மாசத்துல கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. அதில் இருந்து நாங்கள் சில சாராம்சங்களையும் இதிலே இந்த நாட்களிலே எங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை நாங்கள் காண போகிறோம். ஆமென். அதுக்கு முன்பாக தேவனுடைய கிருபையினாலே தேவன் ஒரு ஆண்டை அவர் கூட்டி கொடுத்த தேவன், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமில்லை, அந்த வண்ணமான ஜனங்களை தேவன் கொடுத்து அன்பான உங்களுடைய பல காரியங்களுக்காகவும், உங்களுடைய அர்ப்பணிப்புகள், உங்களுடைய அந்த ஆரவாரங்கள், உங்களுடைய அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட்ட விதங்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். இது தானாக உண்டாக முடியாத ஒரு காரியமாயிருக்கிறது. அதனாலே தேவன் அந்த வண்ணமான ஒரு காரியத்தை அவர் வைத்த அந்த கிருபைக்காக அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அந்த ஊழியத்திலே நாங்கள் தேவனுக்குள்ளாக வளர்ந்து வர வர தேவன் ஆச்சரியமாக அப்படிப்பட்டதான அந்த இரட்டிப்பான காரியங்களை தேவன் ஆச்சரியமூட்டும் வண்ணமாக செய்வதற்காக அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நிச்சயமாக தேவன் அது நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அது ஏனென்றால் அது தேவன் எனக்காக அல்ல, தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தின் நிமித்தம் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எனக்காக என்றால் அது தவறி போகும், ஆனால் அந்த ஸ்தானத்துக்காக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலே கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த அருமையான நாளிலே எந்த கவர்ச்சியினாலே ஆட்கொள்ளப்படுகிறீர்கள்? இந்த தலையங்கம் ஒரு வினோதமானது. ஆங்கிலத்தில் அட்ராக்ஷன் என்று இருக்கிறது. இந்த உச்சரிப்பு சரியோ தெரியல. அது தமிழ்ல கவர்ச்சி என்று இருக்கிறது. ஆனா அதை விட ஒரு ஆங்கிலத்தில் ஒரு காரியம் அது உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தமிழ்ல கவர்ச்சி என்ற வார்த்தை அநேக காரியங்களுக்கு நாங்கள் பிரயோகிக்க முடியும், அதை பொருத்த முடியும். ஆனால் நாங்கள் இப்போது வேதாமத்திலே ஒரு கவர்ச்சியை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். ஏனென்றால் ஒரு கவர்ச்சியினாலே ஒரு மனிதன் ஆட்கொள்ளப்படாமல் எதையுமே அவன் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு ஒரு கவர்ச்சி அங்கே ஏற்படுமானால் தான் அங்கே ஒரு விருப்பம் உண்டாகும். ஆமென். ஏனென்றால் நீங்கள் உலகத்திலே அநேக கவர்ச்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கான வாஞ்சைகளை விட, எப்படி சொல்றது தமிழ்ல,
விருப்பங்கள், வாஞ்சைகள், எப்படி ரைட் ஓகே. அப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கான டேஸ்ட் என்ன வித்தியாசப்படும், அதாவது சுவைகள் வித்தியாசம் உண்டு. ஏன்னா மனிதனை தேவன் அந்த வண்ணமாக அவர் படைத்தார். ஆனால் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த தாகம், அந்த டேஸ்ட், அந்த சுவையை வைத்து கொண்டுதான் அவன் எதன் மேல் கவர்ச்சியாக, எதன் மேல் வாஞ்சியாக இருக்கிறான் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளணும். ஆமே. ஏனென்றால் தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அந்த வண்ணமான ஒரு தன்மையை, அந்த வண்ணமான ஒரு காரியத்தை தேவன் ஏற்கனவே எங்களுக்குள்ளாக அவர் வைத்து விட்டார். ஆமே. அதனால்தான் தேவனுடைய அந்த வார்த்தை அங்கே வருகிற வேளையில தான் அந்த வார்த்தைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் சாட்சியாக இருக்க முடியும். ஆமே. இப்ப இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ காரியம், ஏன்னா இந்த செய்திக்கு வர முன்பு நான் அதை காண்பிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கொண்டா, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு விருப்பமா இருக்குமெண்டா, அவங்க எந்த நாட்டை, அவங்க எந்த மதத்தை உடையவங்க, ஏன்னா அல்லது அவங்க அழகா என்றது உங்களுக்கு காரியமா இருக்கா, ஏன்னா அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்க அவங்களை நேசிப்பீங்க. ஆமே. அவங்கள குறித்து ஒரு கட்டிங், அவங்களை குறித்து ஒரு காரியம் வந்துட்டா அது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக, ஒரு பைத்தியமாக கூட இருக்கு. இப்ப என்னுடைய நாங்கள் ஆரம்ப நாட்கள்ல இப்ப நம்ம கிரிக்கெட்டை நேசிக்கும் போது வசீம் அக்ரம், அதாவது பாகிஸ்தான் கேப்டன், அவர் முஸ்லிம் மதத்தை, ஆனா அவருடைய ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சியினால நான் ஆளுகை செய்யப்பட்டேன். அப்ப அதனால அவருக்குரிய எப்படி உடுத்து, எப்படிப்பட்ட வினோதமான போட்டோ இருந்தாலும் அது இத்தவரை என்னட்ட இருக்கு. அதுக்காக இப்ப அதுல ஆட்கொண்டு நான் வச்சிருக்கேன்ல, அது ஏற்கனவே சேமிக்கப்பட்டது, அது அப்படியே இருக்கிறபடினால அது அப்படியே தான் இத்தவரை இருக்கு. அது நான் இப்ப பார்க்கிறேன் இல்லை. ஆனா அதுக்காக நான் இப்ப வேறொரு கவர்ச்சியினால ஆளுகை செய்யப்பட்டிருக்கு. இப்ப அவரை குறித்து, அவருடைய ஸ்டைல், அவர் எதை விரும்புகிறார், அவர் எப்படியான காரியத்தை நேசிக்கிறார், அவருக்கு நான் எப்படி பிரியமா இருக்க வேண்டும் என்ற அதுலதான் நான் ஈர்த்திழுக்கப்பட்டிருக்கிறேன். ஆமே. அதே போலதான் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வினோதமான காரியம். அப்ப ஒரு காரியத்துல நீங்க கவர்ந்திழுக்கப்படாம அதை நேசிக்கலாம், உங்களுக்கு நீங்க அதை வாங்கிக்கலாம், அதை பின்பற்றலாது, அதே எந்த நேரம் சிந்திக்கலாம். ஏனென்றால் அது தேவன் எங்களுக்குள்ளாக வைத்த ஒரு பசி தாகமாயிருக்கிறது, தேவன் வைத்த ஒரு காரியமாயிருக்கு. அது இயற்கை நியதி, தேவன் சரீரத்திலேயும் அப்படி வைத்திருக்கிறார். ஏன்னா அது ஒரு வினோதம். ஆனா நாங்க எதனால எப்படி ஆட்கொள்ளப்படுகிறோம் என்பதுதான் ஒரு காரியமாயிருக்கிறோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு கவர்ச்சி, அது சயின்ஸ் பிரகாரமாக இருக்கிறது, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அது இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஏன்னா எப்பயுமே பெண்கள் அதாவது பெண் பிள்ளைகள் ஆண் தகப்பனை அதிகமா நேசிக்கிறதுக்கு விஞ்ஞானம் சொல்ற காரணம் அது ஒரு வித்தியாசமான, ஏன்னா எதிர்பால் கவர்ச்சியினாலதான் அவங்க அதிகமா தகப்பனை விரும்புறாங்க. அது ஒருவேளை அது உண்மையா இருந்தாலும் அதை தாண்டி அதுக்குள்ள ஒரு காரியம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கவர்ச்சிக்கு பின்னால ஒரு காரியம் இருக்கவன். ஆமே. அதனால அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆமே. ஏனென்றா அது அந்த காரியம், அதுக்கான ஸ்தானத்தினுடைய தன்மையாயிருக்கு. அப்ப அந்த காரியத்தை நாங்க உண்மையாகவே இப்ப பிள்ளைகள் தகப்பனை நேசிக்கணுமெண்டா, தகப்பனுடைய அன்போ அல்லது தகப்பனுடைய காரியமோ அவளுக்கு ஏதாவது ஒரு வழியில ஈர்க்கப்பட்டிருக்கும். அப்படி ஈர்க்கப்படாட்டி அவங்க ஒரு கொமனான ஒரு பாத்திரமாக இருப்பாங்க. ஓமா இல்லையான்னு சொல்லும், அது அப்பாண்டுவாங்க, அது கடமைக்கு. ஆனா அவங்க ஈர்க்கப்படையில, அதுக்கான அந்த ஸ்தானத்தினுடைய தன்மையை அவங்க என்ன செய்யல, அறியல. அதே போல தாயா இருக்கலாம், அல்லது உறவுக்குள்ள சௌரங்களா இருக்கலாம். அந்த தன்மை, அந்த காரியம் ஈர்க்கப்படாம நாங்க எதுலையும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஓமா இல்லையான்னு சொல்லு. ஏன்னா நாங்க செய்திக்கு வர முன்பு இயற்கை நீதியை நாங்க பார்த்தோம். ஏன்னா தீகர்த்தியும் அதை தான் சொல்லி அவர் பாயிண்ட்டுக்கு வார். இப்ப நீங்க இந்த இடத்துல வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர்ச்சி ஒன்று உண்டாகும். ஒன்று இந்த செய்தியை குறித்து இருக்கணும், அல்லது தேவனை குறித்து இருக்கணும், அல்லது இந்த சபையை குறித்து இருக்கணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகும். அது கடமைக்கான ஒரு காரியமாயிருக்கும். அப்படிப்பட்ட எந்த மனிதரும் வேதாமத்துல ஈர்க்கப்பட்டதே இல்லை. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க.
ஏண்டா அவங்க ஏதோ ஒரு வழியினால அவங்க கவர்ச்சிக்கப்பட்டுதான் அந்த கவர்ச்சியை நோக்கி போனான். அதனால அவர் மலையின் மேல் உள்ள கவர்ச்சி. இப்ப சீனாய் மலையை பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எத்தனை பேர் மலைக்கு பார்த்துருப்பீங்க, என்ன ஒரு குன்றுல ஏறி இருப்பீங்க, அங்க போய் பார்த்தீங்கன்னா அது அழகா இருக்கு. அதுல நடந்து போக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும், என்ன கரடு முரடான காட்டு மரங்கள், கட்பாறைகள், வித்தியாசம் ஒரு காய்ந்து வறண்டு இருக்குமே, அது அதிகமாய் சூரிய ஒளி வந்து படுற இடமா இருக்கிறபடினால் அது ஒரு. ஆனா அந்த கவர்ச்சிக்கு பின்னால ஒன்று இருக்கு. இப்ப நாங்க உதாரணத்துக்கு சில சுற்றுலா இடங்களுக்கு போவோம், அப்படி இப்படி சொல்லுவாங்க, அங்க போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதையே இவ்வளவு பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. இப்ப அரிசி மேலே எடுத்துக்கொண்டா நீங்க அங்க பார்த்தா அரிசி இருக்குமென்னு போய் பார்த்தா அது அரிசி இல்ல, மண் இருக்குமே. அந்த அரிசி அந்த ஜதார்த்தத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஏனென்றால் அந்த காரியம், ஆனா நாங்க ஏந்தளிக்கப்படுற காரியம் ஏதோ ஒரு மனிதனுக்கு அங்கே ஒரு தேவன் வைத்த ஒரு தாகம் இருக்கவர், அந்த ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிற வண்ணமாக தேவனுக்குள்ளாக தேவன் வைத்த ஒரு பாயிண்ட் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க அதை நோக்கி பார்ப்பீங்க. நீங்க இல்லாட்டி வந்து உங்களுடைய தாகம் வந்து உங்களுடைய கவர்ச்சி வந்து வித்தியாசமாயிருக்கு. நீங்க ஒரு கடமைக்கு வருவீங்க, அதுல வந்து நீங்க அந்த உங்களுடைய வெளிப்பாடை நீங்க காட்ட மாட்டீங்க, உங்களால இயலாது. அது ஒரு பொதுவான ஒன்றை பார்க்கும்போது அது பொதுவாக தான் இருக்கு. ஆனா அதுல நீங்க கவர்ந்து இழுக்கப்பட்டு அதுல ஒரு கவர்ச்சி உண்டாயினா நீங்க உங்களே என்ன செய்திருவீங்க, மறந்துடுவீங்க. அந்த தேவனை தான் நீங்க என்ன செய்வீங்க, முன்னால நீங்க வைப்பீங்க. அதுதான் அங்கே தேவன் வைத்த ஒரு காரியமாய் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்டா பார்க்க போறோம். ஏனென்றா இன்னைக்கு இப்ப நாங்க பார்க்கிற வேலையில பாருங்க, தேவன் வந்து எப்படியாக அங்கே வருவா. இப்ப நாங்க பார்க்கிற வேலையில அவர் சொல்ற 2 பேர் அழைத்து நீங்க போய் என்ன செய்யுங்க, ஒரு கழுதையும் கழுதை குட்டியையும் வந்து கட்டியிருக்க காண்பீங்க. நீங்க அதை எடுக்கும்போது என்ன ஏற்படும், அவங்க விசாரிச்சா தடைச்சா அது ஆண்டவருக்கு வேணும் என்று சொல்லுங்க, அப்ப உடனே என்ன செஞ்சிருவாங்க, அதை விட்டுருவாங்க. அப்ப பாருங்க தேவனுடைய அந்த ஆயத்தப்படுத்தலானது எப்படிப்பட்ட ஒன்றாயிருக்கு. இது இன்று நேற்று ஏற்பட்ட ஒன்றல்ல, அவர் ஆதி முதலாவே அதை தெரிந்து கொண்டது. ஆமென். அதனால முன்னுக்கு நீங்க சபையில வரக்குள்ளே அந்த பேனரை பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதி முதலாகவே என்னோடு கூட இருந்தபடினால எனக்கு சாட்சியலா இருப்பீங்க, சும்மா சாட்சியாங்களால இருக்கலாம். அப்ப ஆதி முதலாக இருந்தாதான் அங்க ஒரு என்ன உண்டாகும், ஒரு கவர்ச்சி உண்டாகும். அப்ப பாருங்க அவங்க அந்த வண்ணமான ஒரு வார்த்தையை கீழ்ப்படிந்து கடந்து செல்லும் போது அந்த வண்ணம் அவனை குறித்து எழுதப்படு. ஆனா அவன் என்ன செய்யறான், அப்படியே கொடுக்குறான். கொடுக்கப்படும் போது நீங்க அந்த வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம் பாருங்க, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்ப பாருங்க, நான் தீர்க்கதரிசி சொன்னதை வாசிக்கும் போது இந்த வசனத்தை பாருங்க, இந்த வார்த்தை ஏற்கனவே என்ன செய்யப்பட்ட ஏறக்குறைய அது எழுதப்பட்டுட்டு 670 வருடங்களுக்கு முன்பாகவே அது என்ன செய்து எழுதப்பட்டுட்டு, ஆனா அங்க அவர் வருகிற வேளையில என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்ட வண்ணமாக அவர் கழுதை மேலும் மரியாகி அந்த குட்டியின் மேலும் ஏறி வருகிற வேளையில பாருங்க அந்த ஜனங்களுக்குள்ளே வந்து ஒரு கவர்ச்சி உண்டாயினது. பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் உண்டாயினது. ஏனென்றா அது முன்னமே எழுத அந்த வார்த்தை நிறைவேறுதலை காணும் போது அவங்க என்ன செய்தாங்களாம், அங்கும் இங்கும் ஓடிட்டே இருந்தாங்க. அதான் தீர்க்கதரிசி பார்க்கிற அந்த எருசலேம் தேவாலயத்துல அவ்வளோ ஜனக்கூட்டம், எல்லா ஜாதிமாரும் அந்த இடத்துல தொழுது கொள்ள வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சிறு விதமான ஒரு கூட்டத்தார் வந்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு என்ன குருத்தோலையை பித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர் தாவீதின் குமாரன் என்று அவங்க பாடுகிற வேளையில மற்றவங்க வந்து பாக்குறாங்க. அவங்களும் ஒரு கவர்ச்சியினால ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா அவங்களோட கவர்ச்சி எப்படி இருந்தது, வித்தியாசமாயிருந்தது. புரியுதா அவங்களுக்கு? நான் செய்தி எது, நான் இந்த கற்பனை அல்ல, இது செய்தி, தேவனுடைய காரியம். ஏண்டா நாங்க இன்றைக்கு ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம் என்பதற்கு வந்து காரியம். ஏண்டா நாங்க என்ன நேசிக்கிறோம்.
நாங்க நேசிக்காம எங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி என்ன செய்யாது, உண்டாகாது. அவருடைய விருப்பத்தை எங்களால என்ன செய்யலாது, நிறைவேற்ற இயலாது. எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. எங்களுக்கு 1000 பிரச்சனை என்ன செய்யும், இருக்கும். ஆனா அங்க ஒரு கவர்ச்சி வார்த்தையினால உண்டாகி இருந்திருந்தா நாங்க என்ன செய்வோம், அன்னைக்கு எந்த வண்ணமாக அவர் வருகிற வேளையில ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டாயினதோ அதே போலதான் திகசுரே நாங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிறு வருகிற வேளையிலும் எங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு அந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் வருகிற வேளையில இன்னைக்கு ஜனங்கள் அதுலதான் என்ன செய்யறாங்க, தங்களை மெய் மறக்கிறாங்க. ஆனா வருகிற ஒவ்வொரு ஞாயிறத்திலும் என்ன செய்யறாங்க, அவர் மரித்தவர் போல வர்றாங்க. அப்ப அதனாலதான் அவர் சொல்றேன், நீங்க அப்ப அதை செய்தா அது தவறா போகும். ஆனா ஒவ்வொரு நாளும் செய்து நீங்க அதுல ஓடினீங்கண்டா அது தவறாது. ஏண்டா உங்களுக்குள்ள எப்ப வருகிற நேரத்துல சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம்தான் அங்கேயும் இருக்கு. அது ஒரு விசேஷித்த நாளா இருக்காது. இன்றைக்கு எப்படி ஒரு விசேஷித்த நாள் இருந்துச்சோ அன்றைக்கும் அது ஒரு விசேஷித்த நாள், அதை விட ஒரு படி கூடாது. ஆமேன். அதனாலதான் தேவன் அதை மறைத்தார். ஆனா எங்களுக்கு என்ன உண்டாகுதுன்ற ஒரு கவர்ச்சி இங்க மங்கி அங்க ஒரு கவர்ச்சி உண்டாகுது. அப்பதான் அங்க தவறு. அப்பதான் அது ஒரு விக்கிராராதனையா போகுது. அங்கதான் அது தவறி போகுது. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க எப்ப அதான் நீங்க ஞாயிறண்டக்குள்ள என்ன செய்றீங்க, ஒரு புது உடுப்ப ஏண்டா விசேஷித்தமான ஒரு காரியத்தோட நீங்க வருவீங்க. ஏண்டா இப்ப நீங்க உலக ஒரு திருமணத்துக்கு எப்படி போறீங்களோ அதே வண்ணமா தான் வருவீங்க. அதைதான் தீக்கசி கட்டுத்த. இப்ப எனக்கு பொறுத்தவரை வெள்ள உடுத்த எனக்கு விருப்பம். ஆனா அதை தாண்டி என்ன செய்யறேன்டா, நான் இதை உடுத்துறது என்னன்னா அது ஒரு கோட்பாடா வச்சு என்ன செய்யக்கூடாது, அந்த ஊழியத்தை அல்லது ஒரு போதனை வரக்கூடாதுன்றதுக்காக நான் அல்லாட்டி எனக்கு அது ஒரு தூய்மை. ஆமே, அது எனக்கு ஒரு மிகுந்த ஒரு காரியம். அதனாலதான் ராப்போஜனத்துல அதை நான் விரும்பி போடுறது. போயாலே எனக்கு விருப்பம். ஆனா அது நீண்ட நேரம் பண்ணபடி அது டக்குன்னு அழுக்காய், இல்லாட்டி 2 தினங்களே நான் சாய்ஸ் பண்ணினேன். ஆமே, ரைட். அப்ப பாருங்க, இப்ப அந்த காரியம் அங்க உண்டாகாம உங்களுக்குள்ள வரா. நீங்கள் என்ன செய்வீங்க அங்க, அதாவது வெளியே இருந்து எப்படி அந்த கவர்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாங்களோ அதே வண்ணமா தான் பார்ப்பீங்க. அப்ப பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க தீகர் சொல்றத. நீங்க உற்சாகமா இருந்தாதான் செய்தி ஒரு ஆரவாரமா போகும். அப்படி இல்லாட்டி அது ஒரு மங்கின தன்மைக்கு தேவையானவங்களுக்கு மட்டும்தான் அது போகும். ஆமே, ரைட். அப்ப பாருங்க, ரைட். பாருங்க, அவர் பாருங்க, அவர் வருவார் என்று அவர்கள் அறிந்து அவர்கள் அவரை அவ்வளவாக நேசித்ததினால் அவருக்காக காத்திருந்தனர். ஜனக்கூட்டம் தள்ளி கொண்டும் நெருக்கி கொண்டும் ஒரு வாசலிருந்து மறு வாசலுக்கு சென்று அவர் எந்த நேரத்திலும் வருவார் என்று ஆவலோடு இருந்தார். பாருங்க, இது என்ன கவர்ச்சி, அட்ராக்ஷன். ஏனென்றா அவர் அவங்க நேசிக்கிறபடினால, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று காத்திருந்தபடினால அவங்க என்ன செய்யறாங்க, ஆக்களை தள்ளி விட்டு ஓடிக்கொண்டு, நீங்க இப்ப என்ன உண்மையா தள்ளி விட்டுருவீங்க, அவங்க அந்த தள்ளு அல்ல. ஆமே, அவங்க முந்தி அவர் வருகிறதுக்கு முன்பாகவே நான் போய் நாங்க இருக்கணும்ன்ற ஒரு தள்ளு. ஆனா இங்க என்ன செய்வோம், வித்தியாசமான தள்ளு அணுகுமுறை இருக்கு. நான் அதை பேசல, ரைட்டா? அப்ப பாருங்க, இவங்களுக்குள்ளாக ஒரு ஆரவா. ஏனென்றா அவர் வரப்போகிறார், வருகிறார் என்றவனா அவங்களுக்குள்ள என்ன ஒரு கவர்ச்சி அங்க உண்டாகுது. ஏனென்றா அவங்க அவரை நேசிப்பதுதான். இப்ப பாருங்க, நாங்க இங்க வரக்குள்ளே நாங்க சில செவ்வாய்க்கிரகத்துல நடக்கிற மாதிரி, ஏன்னா அதுல நிலையா நடக்கலாம் பாப்பீங்கன்னு, அது மாதிரி நாங்க மெதுவா வருவோம். ஆனா ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு பயம் லேட்டா வருதுன்னு அவன் என்ன செய்வான், வேகமா வருவான். யார் என்னத்தை சொன்னாலும் அவனுக்கு கிரகிக்க மாட்டான், அவன் உள்ள போவான். ஏனென்றா அது அவனுக்குள்ளால உண்டான கவர்ச்சி. அது என்ன, அவன் வார்த்தையின் மேல் உள்ள கவர்ச்சி. ஏண்டா என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான். அப்ப அதுதான் அன்பா இருக்கிறது. ஆமே. அப்ப பாருங்க, மற்ற எந்த வாசலுக்கு மறுவாசலுக்கும் சென்று அவர்கள் எந்த நேரத்திலும் வருவார் என்று ஆவலுடன் காத்திருந்தன. மற்றவர்களோ ஜனங்கள் ஒரு வாசலிலிருந்து மறுவாசலுக்கு ஓடிக்கொண்டிருப்பதை கண்டு வியப்புற்று கவர்ச்சி என்ன என்று சிந்தித்தேன்.
இவங்க ஏன் இவருக்கு இப்படியாக என்ன செய்யறாங்க, ஓடி திரியிறாங்க? ஏன்னா அவங்க பல தரப்பட்ட ஜனங்கள் இருந்தபடி அவர் ஒரு மனிதனா பார்த்தாங்க. ஏன்னா சில பேர் தீர்க்கதரிசியா பார்த்தாங்க. ஏன்னா சில பேர் ஒரு ஆசாரியனா பார்த்தாங்க. சில பேர் தேவனா பார்த்தாங்க. ஆமே. அப்ப பாருங்க, அந்த கவர்ச்சி தான் அவங்க அறிஞ்சு கொண்ட அந்த வார்த்தை தான் அவங்கள நடமாட செய்யுது. அவரை தேவன் என்று அறிஞ்சவங்களுக்குள்ளதான் என்ன நடந்துச்சு? ஒரு ஆரவாரம், ஆர்ப்பாட்டம் உண்டாயி. ஆனா மற்றவங்களும் அவங்களுக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படுது. பாருங்க, நாங்க இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஜனாதிபதியை குறித்து இன்றைக்கு எல்லா உலகமே வியக்கு. அது ஒரு கவர்ச்சி. அதே மாதிரி நாங்க என்ன செய்யறோம், அவரோடு நாங்க அவரோட கொள்கைக்கு இணைகிறோம். ஆனா அவரோட கட்சியில இல்லாதபடினால நாங்க என்ன செய்யறோம், தூர இருந்து எங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டா. ஆனா அவருடைய கவர்ச்சியினால் ஆட்கொள்ளப்படையில நாங்க தூர இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க. ஏன்னா அது எங்களுக்கு ஒத்து வராது. ஆமே. ஆனா இது நாங்க இங்க அப்படி இருக்கிறோம். புரியுதா? இங்க நாங்க உட்கார்ந்து இருக்கல. அது இங்க எங்களுக்குள்ள ஒரு ஓட்டம் வரும். நாங்க அவரை சந்திக்கணும், அவரை நாங்க பார்க்கணும் என்று எங்களுக்குள்ள ஒரு ஓட்டம் உண்டாகணும். ஏனென்றா இங்க தேவன் இருக்கிறார். ஆமே. ஏனென்றா நீங்க வர முன்பே அவருடைய வாக்குத்தத்தம் அவர் இருப்பார். ஆமே. அப்ப அதனாலதான் அந்த ஆரவாரம். அப்ப அது ஏன் வரையலன்றா எங்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கு. நாங்களும் ஒரு கவர்ச்சியில் ஆளக்கப்படுறோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம், என்ன நடக்குது, என்ன கூத்து, இவங்க ஓடுறாங்க, ஏன் இந்த மனுஷனுக்கு பின்னால ஓடுறாங்கன்றதான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஒரு கற்பனையா இருக்கு. ஆனா தேவனை அறிஞ்சவங்க மட்டும்தான் தேவனோட வாக்கு தத்துவத்துக்காக என்ன செய்வாங்க, அவங்க ஓடுவாங்க. அவங்களோட ஓட்டம் வித்தியாசமாயிருக்கு. ரைட், பாருங்க. அவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஏதோ ஒன்று நடக்க போறதென்று எதிர்பார்த்தவர்களை போல் காணப்பட்டு ஏதோ ஒன்றிற்காக நோக்கி கொண்டிருந்தனர். சில நிமிடங்களுக்கு என் பொருளை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு அவ்வாறே உள்ளது என்று கூற விரும்புகிறேன். அப்ப அவர் சொல்ற பொருள் அந்த மாதிரி இன்றைக்கும் அது எப்படி இருக்கிறது, அவ்வாறே உள்ளது என்று கூற. ஜனங்கள் அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. இறுக்கத்தை நம்மால் உணர முடிகிறது. அவர்கள் தேடிக்கொண்டு ஒவ்வொரு அசைவையும் அடையாளத்தையும் கவனித்து கொண்டும் அதே வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டும் இருக்கின்றன. அவரை குறித்து முன்னுரைக்கப்பட்டுள்ள அனைத்தும் அவர்கள் கடைசி வரைக்கும் கண்டு முடிவு அருகாமையில் உள்ள என்பதை அறிந்துள்ளனர். அவர்கள் அங்கே இருக்க விரும்பினர். எனவே அவர்கள் கவனித்து கொண்டிருந்தனர். கூட்டத்தில் ஒரு பாகம் சிறுபான்மையோர் அவரை ஆதரித்து அவர்களில் பெரும்பாலானோர் 90% அவருக்கு விரோதமாயிருந்தது. பாருங்க, 100 வீதத்துல 99 வீதம் எதிராக இருந்தன. ஆனா 1 வீதமானவங்க என்ன செஞ்சாங்க, இந்த கவர்ச்சியினால அங்கும் இங்கும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுக்குள்ளால ஒரு ஆரவாரம், ஒரு ஆர்ப்பரிப்பு, அங்க அவர் வருவார் அந்த வாசல் இந்த வாசல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஓடி என்ன செஞ்சாங்க, வஸ்திரங்களை விரிச்சாங்க, ஒலிவ இலைகளை பிச்சாங்க, ஓசன்னா ஓசன்னாண்டு பாட அவங்க என்ன செய்தாங்க, காத்து கொண்டிருந்தாங்க. பாருங்க, அதுதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். அப்ப அதுதான் தேவன் வைத்த ஒரு காரியம் என்று பாருங்க. ஒலிவ மலையின் மேலிருந்து அவர் ஒரு சிறு வெள்ளை கழுதையின் கீழே வந்து கொண்டிருந்து ஒரு கூட்ட ஜனங்கள் மதவெறி கொண்டவர்கள் போல் சத்தமிட்டு கொண்டும் மரங்களில் இருந்து பண ஓலைகளை பறித்து தங்கள் துணிகளை வழியில் விரித்து கர்த்தர் நாமத்தினாலே வருகிறதான தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆரவாரம் செய்தனர். இந்த சிறிய கழுதையின் மேல் சவாரி செய்து வந்தவர் அந்த நேரத்துக்கான தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவென்று வேறு யாரும் இல்லை. அப்பொழுதோ தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த மலையின் மேலிருந்த கவர்ச்சி என்ன? தேவன் சரித்திரம் உண்டாக்கி தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருந்தார். அது எப்பொழுது கவர்ச்சி உண்டாக காரணமாயுள்ளது? அது குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களையும் வல்லூறுகளையும் அதே சமயத்திலே அங்கே கழுகளை கொண்டு அவர் வருகிறது. அது மற்றது வல்லூரை கொண்டு வருது, இது கழுகை கொண்டு வருகிறது. பாருங்கள் என்ன நடக்கிறது என்பதை அறிய அவர்கள் ஒன்று கூடினர். சிலர் அறிந்து கொள்ள ஆவல் கொண்டவர்களாகவும் சிலர் குற்றம் கண்டுபிடிக்க மற்றவர்களை விமர்சனம் செய்யவும் வருகின்றனர். எல்லா வகையிலும் மற்றவர்கள் ஒன்று கூடுகின்றனர். இன்று காலை நான் கூறினது போன்று விசுவாசிகள், பாவனை விசுவாசிகள், அவிசுவாசிகள் அனைவரும் மலையின் மேல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது,
தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். புரியுதா? அப்ப பாருங்க, இன்றைக்கு செய்தியானது தேவன் மீண்டுமாக அவர் வருவேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை அவர் என்ன செய்தார்? மீண்டுமாக அவர் கொண்டு வந்து தேவன் தீர்க்கதரிசியை முன்னமே அங்கே அனுப்பி அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி தேவன் மீண்டுமாக அந்த ரகசிய வருகையை பிரண்ணாமுக்குள்ளாக தேவன் என்ன செய்ய இறங்கி தன்னுடைய ஊழியத்தை முடித்து இன்றைக்கு அவர் தன்னுடைய ஆயத்தத்துக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில ஜனங்களுக்குள்ள ஒரு கவர்ச்சி இல்லாட்டி அங்கே கஷ்டமான ஒரு கார். ஆமேன். இது ஊழியக்காரன் பிரசங்கிச்சு ஏற்படுறது அல்ல, உங்களுக்குள்ளாக ஒன்று கொப்பளித்து கொண்டிருக்கும். அப்ப அந்த வார்த்தை வருகிற வேளையில நீங்க அறியாமலே என்ன செய்வீங்க? அங்க வருவீங்க. இப்ப நாங்க இப்ப பார்க்கக்குள்ள எருசலேம் தேவாலயத்துல 100 பேர் இருந்தா அங்க 99 பேர் எதிராக தான் இருந்தாங்க, ஒரு மனிதன். அதே போல வீதத்துல பாத்தீங்கன்னா 100 பேர் இருந்தா 90% பேர் என்ன செய்தாங்க? அவரோட கவர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் அவங்க ஓடுறாங்க, ஏன் இவ்வளவு ஆவலா இருக்கிறாங்க, ஏன் அதுக்காக பதட்டம் அடைகிறாங்க என்று பார்த்தாங்க. ஆனா ஒரு கூட்டமோ என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆர்ப்பரித்து கொண்டு அந்த கதவு இந்த கதவு முந்தி அடித்து கொண்டு என்ன செஞ்சாங்க? தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஏனென்றா அந்த கவர்ச்சியினால் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? ஆளுக்கு எந்த கவர்ச்சி? சகரியாவினாலே சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் தீர்க்கதரிசனம் நிறைவேறும் என்று சொன்ன காரியம் நிறைவேறுகிற வேளையில் என்ன ஏற்பட்டது? கவர்ச்சி ஏற்பட்டது. ரைட். அப்ப பாருங்க, அடுத்ததை நான் வாசிக்கிறேன். 38 பாருங்க. ஏழை மக்களிடமிருந்து அவர் தம்முடைய சிறு குழுவை அமைத்து கொண்டார். மீன் பிடிப்பவர், சுங்கம் வசூலிப்பவர், படிப்பில்லாதவர் போன்றவர், அவர்களில் சிலர் படிப்பறிவில்லாதவர்கள், பேதையுள்ளவர்கள் என்று வேதம் கூறுகிறது. சிலருக்கு தங்கள் பெயர்களை கையப்படம் கூட தெரியவில்லை. தமது ஜனங்களை பெற்று அவர் சபைக்குள்ளாக செல்லவில்லை. அவர் சபை தலைவருடன் ஒருபோதும் இணங்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியின் போக்கை பின்பற்றினார். அவருக்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகள் செய்தது போலவே அவர்களுடைய செய்கைகளை கடிந்து கொண்டார். ஏனெனில் தீர்க்கதரிசிகள் வார்த்தையின் ஒரு பாகமாயிருந்தன, இவர் வார்த்தையின் பரிபூரணமாயிருந்தார். ஆமேன். அப்ப பாருங்க, அதனால என்ன ஏற்பட்டுச்சு? அந்த வார்த்தை நிறைவேறுற வேளையில தேவன் யார் அங்கே காண்பார்கள் என்று அந்த திட்டத்தில் அவர் வைத்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன ஏற்பட்டுச்சு? அந்த ஆரவாரம் உண்டு. ஏனென்றா அது மலையின் மேலுள்ள ஒரு கவர்ச்சி ஆயுதம். அப்ப அதே போலதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த என்ன ஏற்படும்? அது என்ன செய்யும்? வார்த்தை அது உங்களுக்கு சுட்டி காண்பி. அந்த வார்த்தையை அது காண்பிக்கிற வேளையில நீங்க முன்னமே அவருக்குள்ளாக இருந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்ள. அப்படி அது இல்லாட்டி இங்கேயும் என்ன ஏற்படும்? 1% மத்தியில தான் அது ஒரு எழுப்புதல் உண்டாகும். அது தேவன் மீண்டுமாக தன்னை வார்த்தையின் ரூபத்துல வெளிப்படுத்தி வார்த்தையை பிரசங்கிக்கிறார் என்பதை அவங்க மாத்திரம் காண்பாங்க. மற்றவங்களுக்கு அதை என்ன செய்யாது? புரியாது. ஏனென்றா அந்த கவர்ச்சியினால் அவங்க என்ன செய்யப்படையில? ஆளுகை செய்யப்படையில. ஆமேன். பாருங்க, அக்காலத்து ஜனங்கள் மேலான மார்க்கத்தை சேர்ந்த வகுப்பினர் என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அவரை வெறுத்தனர். அக்காலத்தில் இருந்த சபைகள் அவரை வெறுத்தது, அவரை தூசித்தது, அவருக்கு செவி கொடுக்கவில்லை, தூசித்தன. அவருடைய கூட்டங்களுக்கு அவர் சென்றால் அவர்கள் உடனடியாக சபையின் ஐக்கியத்தில் இருந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் கூறுவதில் வியப்பொன்றுமில்லை. அவரை நேசிக்க வேண்டியவர்கள், அவரோடு கூட இருக்க வேண்டியவர்கள் அவருடைய பகைஞனாய் என்ன செய்துவிட்டனர்? மாறிவிட்டனர். பாருங்க, அவர் சொந்தத்தில் இருந்து வந்தார், அவருடைய உறவுக்குள்ளாக வந்தார், அந்த கூட்டத்துக்குள்ளாக வந்தார், அவர் யூத மார்க்கத்தில் இருந்து வந்தார். ஆனா என்ன செய்யல? ஏற்றுக்கொள். ஏனென்றா அது முன்னமே தேவன் அங்கே உண்டாக்கின ஒரு காரியம். அதனால நானும் நீங்களும் அதை இழந்து போகாதபடி நாங்க தேவனுடைய வார்த்தையை நாங்க நேசிக்கும் போதுதான் அது என்ன செய்யப்படும்? அங்க ஒரு கவர்ச்சி உண்டாகும். அதை நாங்க வெறுமனே வாசிச்சா உண்டாகாது.
இப்ப பரிசேயரை குறித்து அவர் சொல்லும் போது பாருங்க, எங்களை விட அவங்க வேதத்தை அறிஞ்சாங்க, வேதத்திலே இருந்தாங்க. ஆனா அந்த வேதத்தை அறிஞ்சவங்க அந்த சகரியாவினாலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, கழுதையின் மேலும் மரியின் மேலும் அவர் ஏறி வருவார் என்ற வார்த்தை எழுதி இருந்துச்சு. அதே காரியத்தை தான் அவர் செய்தார், வேறு விதமா அவர் வரைய வார்த்தை எதோ எழுதி இருந்ததோ அதை தான் அவர் செய்தார். ஆனா அவங்க என்ன செய்தாங்க, வார்த்தையை விசுவாசிச்சாங்க, அந்த மனிதன் அவங்க ஏற்றுக்கொள், அது இவராக தான் அது இருக்குமோன்றபடினாலதான் அங்க என்ன ஏற்படையில, கவர்ச்சி ஏற்படையில. புரியுதா அவங்களுக்கு? அது ஏனண்டா அந்த வார்த்தையை விசுவாசிச்சாங்க. ஆனா அதே காரியத்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நிறைவேற வேளையில அவங்களுக்கு ஒன்று உண்டார். ஆனா அங்கே தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த எளிமையான ஜனங்கள் என்ன செய்தாங்க, அவர்தான் தேவன், அவர்தான் மேசியா என்பதை அவங்க என்ன செஞ்சாங்க, கண்டு கொண்டு. அதுதான் காரியமாயிருக்கு. அதனால்தான் திக சொல்றேன், இது எங்களால உண்டாக, அது தேவனால உண்டாக வேண்டிய கிருபையாயிருக்கிறது. ஆமேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை முன்குறிச்சாதான் நீங்க அதை கண்டுகொள்ள. அதுக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா தேவன் உதவி செய்வார். அப்ப பாருங்க, யாருக்கும் கொடுக்க முடியாத அந்த ஸ்லாக்கியத்தை அவர் என்ன செஞ்சிருக்கார், எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, அதுல ஆளுகை செய்யப்படல. நாங்க வாரம் கடமைக்கு வாரம் அந்த வார்த்தையினால என்ன செய்யலாம் இருக்கண்டா, எங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாக இல்லாம இருக்கேனண்டா, அதை நாங்க என்ன செய்யறோம், தள்ளி. நான் அதிக சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்ப வேதத்துல இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் சபைக்காக எழுதப்பட்ட வார்த்தைகளை அவன் வேதத்துல வாசிச்சிருந்தாதான் அவன் என்ன செய்வான், அவனுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகும். அந்த வார்த்தையை அவன் வாசிக்காட்டி அவனுக்கு கவர்ச்சி வரையுது. அப்ப வேதத்தை அவன் வாசிச்சாதான் அவனுக்குள்ளாக என்ன செய்யும், ஒரு கவர்ச்சி உண்டாகும். அப்ப அந்த வேதத்தை வாசிச்சு அந்த தீர்க்கதரிசனத்துக்காக காத்திருக்கும் போதுதான் அங்கே உண்டாகும். அப்ப அதை போல பாருங்க, புதிய ஏற்பாடுல பல தீர்க்கதரிசனம் இருக்கு, கவர்ச்சி. இந்த எங்கட மீனிங்ல பார்த்தா இப்ப கவர்ச்சி. அப்ப அன்னைக்கு தீர்க்கதரிசன சகரியால சொல்லப்பட்ட ஒரு கவர்ச்சியா இருந்து, அது அந்த வேத வசனத்தின் கவர்ச்சி. அது யாரை சொல்லப்பட்டதோ அந்த மனிதன் மூலம் அது நிறைவேறி. அப்ப அதே போல பாருங்க, எபேசியர் 4:11 இருந்து நீங்க பாருங்க. அப்ப அந்த 11 இருந்து நீங்க பார்த்தா அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யப்படும், ஒரு கவர்ச்சி உண்டா. நீங்க அதை வாசிச்சு பாரு. அதே போல நீங்க எபிரேயர் 12 வாசிக்கும் முதல் இப்ப நாங்க எபேசியரை வாசி 11 இருந்து வாசி, 11 இருந்து 15 மட்டும் வாசி. இந்த கவர்ச்சியை நாங்க பார்க்க போறோம். அப்படியானவங்க தான் என்ன செய்வாங்கன்னா அந்த கவர்ச்சியினாலவர். ரைட், வாசி. குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் கீழ்ப்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதிரான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். அப்ப பாருங்க, அப்ப இது யாருக்கு உண்டாகும், புரியுதா? இது முன்னமே பவுலினால் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டுச்சு. அப்ப இது எல்லாத்திலும் நாங்க குழந்தையா இராமல், அந்த கடைசி வசனம் பாருங்க, சொல்றேன், நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா 11 கடைசி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அன்றைக்கு ஆங்கிலத்தில் எப்படி பார்த்தனாங்க, பெர்ஃபெக்ட். அப்படின்னா என்ன, பரிபூரணம் அடைகிறதற்காக. இங்க பூரணம் ஆகிறதுக்கும் பரிபூர்ணம் அடைகிறதுக்கும் வித்தியாசம். அப்ப
இன்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த அட்ராக்ஷன், இந்த கவர்ச்சி உண்டாகும்ண்டா அவன் ஆதி முதலா இருந்திருப்பான். அப்பதான் அவனுக்கு தெரியும், நான் சபைக்கு போனாதான் நான் பூரண புருஷன் ஆக முடியும், நான் சபைக்கு வந்தாதான் நான் என்ன செய்யலாம், பெர்ஃபெக்ட் பரிபூர்ணம் என்ன செய்யலாம், அடையலாம் என்பது அவனுக்கு தெரியும். அப்ப அதே நேரத்துல பாருங்க, அவன் அந்த சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். சிலர் பாருங்க, இனி குழந்தையாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினால் அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். இப்ப பாருங்க, சபைக்கு வராம இருக்கிறவன் தான் பலவிதமான போதனையில என்ன செய்வான், இருப்பான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு நாங்க நிறைய பேரை இந்த சபைக்கு வாரவங்கள்ல நிறைய பேரை நாங்க இழுக்கிறோம். ஆனா இது இழுக்கிற காரியம் இல்ல, நீங்க தான் இழுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் ஏனண்டா அதுக்கு ஒரு காரணம் கேட்டா என்ன செய்வீங்க, ஒரு விளக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தையினால நீங்க உங்களுக்கு கவர்ச்சி உண்டாகல. அப்ப அதுக்காக டெய்லி வாரவங்கிட்ட கவர்ச்சி இருக்கட்டும் நான் சொல்லேன். ஆமே, அது கவர்ச்சி உண்டாகும்ண்டா அவன் இயல்பு ஆக்டிவிட்டி வித்தியாசமா இருக்கு. அது ஒரு பைத்தியக்காரனை போலவும் இருக்கும். ஆமே, அது வித்தியாசமா இருக்கும். எல்லா காரியத்திலும் அது இருக்கும். ஏனென்றா இது தீர்க்கதரிசனம், இது தேவனால கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம். ஏண்டா ஒரு சபையானது பெர்ஃபெக்ட் அடையணும்டா இதுதான் வழி. இல்லாட்டி இது வேதத்துல வரையலாம். ஆமேன். இல்லாட்டி இந்த பகுதியை நாங்க என்ன செய்யணும், இப்பயே கிழிக்கணும். ஏண்டா இது பொருந்தாதா கிழிக்கணும். ஆனா தேவன் என்ன செய்தார், அவர் பவுல் சொல்றான், நாங்கள் பிரசங்கித்ததை அல்லாமல் வானத்திலிருந்து ஒரு தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 1:8 இருக்கு. ஆமேன். அப்ப ஏனண்டா அந்த காரியம் அப்ப இதனால யார் உண்டாவான், கவர்ச்சியில அவன் முன்குறிக்கப்பட்டவனுக்கு தான் உண்டாகும். அப்ப அதான் அவன் பாப்பா, நாங்க எந்த செய்தியை கேட்டாலும் எங்களை வளர செய்ய கொடுக்கிற செய்தி, தேவனா அனுப்பின ஒரு மனிதன் போதனுடைய செய்தி, அந்த நாளுடைய செய்தி தான் என்ன பரிபூர்ணப்படுத்தும்ன்றத யாருக்கு தெரியுமண்டா, முன்குறிக்கப்பட்டவனுக்கு. புரியுதாம? ஏனண்டா இது வேத ஒழுங்கு. அதை விட நீங்க மேலதிகமா கேட்கறது நல்லது. அது இல்லைன்றதே இல்லை, அதை நீங்க கேட்டுதான் ஆகும். வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்களோ அதே வண்ணமாக இந்த சத்தத்தை நீங்க கேட்டுதான் ஆகும். ஆனா அந்த சத்தம் உங்களை வச்சிருக்கும். ஆனா இந்த செய்தி தான் உங்களை பூரணப்படுத்தும். ஆமே. ஏனண்டா இந்த மினிஸ்ட்ரி தான் என்ன செய்யும், பிரசங்கிக்காதத என்ன செய்யும், அவர் பரிசுத்த ஆவியினால பேசிட்டு போயிட்டு. இன்னைக்கு நிறைய ஜனங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குறிக்கோள், கொள்கைகள் எல்லாமே வித்தியாசம் இருக்கு. ஆனா அதை யார் காண்பான்டா, அவன் கூடவே இருக்கிறவன் தான் காண்பான். ஆமே. எது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, எது இழுத்து கொண்டிருக்கிறது, எது சாகரத்துக்கு கிடக்கிறது, எல்லாமே சாதாரண மட்ட சாவ சொல்லல, ஆவிக்குரிய மரம் அதை சொல்றோம். அப்ப எது என்ன, எது வெளியே ஓட போகுது எல்லாமே யாருக்கு தெரியுமாண்டா, அது அங்கேயே கூடயே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மேய்ப்பனுக்கு, வாசல்ல இருக்கிற மேய்ப்பனுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவன் என்ன செய்வான், ஆடை உள்ள விட்டுட்டு வாசல்ல இருப்பான். ஆமே. ஆனா நாங்க பார்த்தோம், கோவூர் கழுத, ஏன்னா கழுத மற்றத மேய்க்கிறவங்கன்ற பேரும் என்ன, மேய்ப்பன் தான், பாஸ்டர் தான். அதுக்கும் அமெரிக்காவில் கொடுக்குற பட்டம் மேய்ப்பன் தான். ஆனா ஆடுகள்ற இதுக்கும் கொடுக்கறது என்ன, மேய்ப்பன் தான். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்டா, ஆடை கொடுக்கிறவன் என்ன ஆடை மேய்க்கிறவன் என்ன செய்வான்டா, அங்கே போக மாட்டான், உள்ள விட்டுட்டு வெளியே இருப்பான். ஆனா இதை மேய்க்கிறவன் என்ன செய்வான்டா, அதை விட்டுட்டு அவன் அலைஞ்சு திரிவான். வேற சபையில போதிக்க விரும்புவான், வேற சபையை கட்ட விரும்புவான், வேற சபையில ஊழியம் கிடைக்காட்டி அதுக்கு எதிரான திட்டங்கள் அவன் தீட்டிட்டு இருப்பான். யாருண்டா, யாரு, கழுதையை மேய்க்கிறவன். புரியுதாங்க? ஆனா ஆட்டை மேய்க்கிறவன் என்னண்டா, எப்பயுமே என்ன செய்வான், இங்க இருப்பான். தேவன் எப்ப அவனை வழி நடத்துறான் அப்பதான் அவன் என்ன செய்வான், அங்க போவான். ஆனா அங்க போனாலும் அவன் இருதயம் இங்கதான் இருக்கும். அவன் ஏனண்டா எதிலேயும் அவன் கவனமா இருப்பான். ஏனண்டா ஒரு வார்த்தை என்பது என்ன, விஷமா இருக்கிறது, விதையா இருக்கு. அப்ப அதனால அது தவறி போகுமோன்றதுனால என்ன செய்வான், கொடுக்கிறவங்களை
அவன் விசுவாசிக்கிறவங்க நம்புறவனுக்கு தான் அவன் என்ன செய்வான், கொடுத்துட்டு போவான். மற்றவன் என்ன செய்வான், அவங்க எங்களை கூப்பிடுவோம் அதோட இழுத்து விடுவான். ஆனா இவன் மாத்திரம்தான் என்ன செய்வான், நம்பத்தக்கதாக எதை விசுவாசிக்கிறாங்களோ அவனை மட்டும்தான் என்ன செய்வாங்க, விட்டுட்டு போவான். அப்ப புரியுதா அவங்க? அப்ப ஏனென்றா இந்த கவர்ச்சி வார்த்தையினால உண்டாகும். அப்படி இல்லாட்டி முன்குறிக்கப்படாதவங்க இருப்பாங்கண்டா அவங்களால என்ன செய்யலாது, காண முடியாது. ரைட், பாருங்க இன்னொரு பகுதியை வாசி. அப்ப பாருங்க, ஆனால் இவை அனைத்தின் மத்தியிலும் ஒவ்வொரு காலத்திலும் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முன்குறிக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் இருப்பார்கள். அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். அவர்கள் திரளான கூட்டங்களை அசட்டை செய்வார்கள். அவிசுவாசியின் குற்றச்சாட்டுகளை அவர்கள் அசட்டை செய்வார்கள். அவர்களுடன் அவர்கள் வீண்வாதம் செய்ய மாட்டார்கள். அவளுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். அது 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 அதன் ஒவ்வொரு பாகத்தையும் விசுவாசித்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்த மரியாளை போன்று அதை இருதயத்திலே பதித்து கொள்ளுதலே. அப்ப பாருங்க, அப்ப அவங்க என்ன செய்வாங்க, மற்ற பரியாசம் பண்ற கூட்டத்தார அவங்க என்ன செய்வாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க, அசட்டை பண்ணுவாங்க. இப்ப நாங்க சில பேர் வார்த்தையை பேசினா அசட்டை பண்ணுவாங்க, ஏன்னா இப்ப செய்ய. ஆனா இந்த விசுவாசி கூட்டத்தார் என்ன செய்வாங்கன்னா அவிசுவாசிக்கிறவங்களை பார்த்து அசட்டை பண்ணுவாங்க. அவங்க ஒரு காரியத்தை நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படி என்று, ஏன்னா அன்றைக்கு பேதுரு இயேசுக்கு சொன்னது போல சொல்ற வேளையில அவங்க என்ன செய்வாங்க, இவங்க ஞானமா சொல்றாங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க, அசட்டை பண்ணுவான். அப்ப இதை நான் வாசிக்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த பந்தி. நான் திரும்ப வாசிக்கவா பாருங்க. ஆனால் இவை அனைத்தின் மத்தியிலும் ஒவ்வொரு காலத்திலும் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முன்கரிக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் இருப்பார்கள். அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். அவர்கள் திரளான கூட்டங்களை அசட்டை செய்வார்கள். அதாவது திரளான கூட்டங்களை அசட்டை செய்வார்கள். அவிசுவாசியின் குற்றச்சாட்டுகளை அவர்கள் அசட்டை செய்வார்கள். விளங்குது? அவிசுவாசி சொல்றத அவங்க என்ன செய்வாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க, அசட்டை பண்ணிடுவாங்க, நக்கல் சிரிப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஏனென்றா அது அவங்களுக்கு அதை அப்படிதான் என்ன செய்யணும், காண்பிக்க வேண்டும். அவர்களுடன் அவர்கள் வீண்வாதம் செய்ய மாட்டார்கள். அவளுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுண்டு. அது அதன் ஒவ்வொரு பாகத்தை விசுவாசித்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்த மரியாதை போன்று அது இருதயத்தில் பதித்து அவங்க பாதத்தையே பிடித்திருப்பான். அப்ப அதான் நாங்க பார்த்தோம் என்னண்டா, அதுதான் காரியம். அப்ப அது பாருங்க, அந்த அதான் தீக்க சொல்றேன், அந்த 30 மதிக்கத்தக்க மனிதன். அப்ப பாருங்க, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அப்ப ஸ்டார்ட் ஆகினது 30 வயசுல. ஆனா அவரோட முடிவு எத்தனை வயசுல, 33.5 வயதுல. அப்ப எங்கட விட இளமையான நேரத்துலதான் அவர் என்ன செய்து ஊழியத்தை துவங்கி அங்கே செய்து. இப்ப பாருங்க, அந்த நேரத்துல பாருங்க, அதான் செய்தி. அப்ப அன்றைக்கு அவரை சந்திக்க வந்தவங்க பார்க்கிற வேளையில் எப்படி இருந்தாங்க, 18 இருந்தாங்க, 20 இருந்தாங்க, 30 வயது எல்லாமே இருந்தாங்க. இப்ப இந்த மரியாதை பார்க்கக்குள்ள பாதத்தில் அமர்ந்து அவ என்ன செய்தா, அப்படி அருகிலே இருந்து பணிவிட செய்தார். ஆனா இத உலகம் பார்த்து என்ன சொல்லிச்சான், எதிர்பால் கவர்ச்சி. விளங்குதான்? இப்ப ஏன்னாண்ட உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? இப்ப இன்னொருவருடைய மனைவி என்ன, இன்னொருவருடைய காரியம். அப்ப எல்லாரும் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு அங்க தொண்டு செய்யக்குள்ள உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்னத்த சொல்ல வாரேன்னா, தேவனுடைய காரியத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறவங்க எந்த குற்றச்சாட்டுக்கும் பார்க்காம அவங்க என்ன செய்வாங்க, அவருக்காக அவங்க என்ன செய்வாங்க, பணி செய்ய அவங்க விரும்புவாங்க. புரியுதா? இப்ப சரித்திரத்தின்படி யதார்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னா, என்ன சத்தம் விளங்குதா? பாருங்க, யதார்த்தத்தின்படி காரியங்கள் எல்லாமே நீங்க பார்ப்பீங்கன்னா இது ஒவ்வாம இயற்கை நீதிக்கு எதிர்தானே. ஓமா இல்லையான்னு சொல்லு, நீங்க சொன்னாதான் நான் சொல்லு. ஏன்னா இப்ப பாருங்க, அவரை பின்பற்றினவங்க அதிகமானவங்க யாரு, ஸ்திரீகள், பெண்கள் தான் என்ன செஞ்சாங்க, பின்பற்றினா. அவங்க எப்படியான சேவைகளை என்ன செஞ்சாங்க, செய்தான். புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடா இருக்கலாம், பழைய ஏற்பாடுல யெகோவா இருக்கக்குள்ளே அதே காரியத்தை தான் அவங்க செய்தாங்க. புதிய ஏற்பாடுல யெகோவான்னு பார்க்கல, அன்றைக்கு தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்குள்ளாக அவர் என்ன செய்தார், அங்க வந்தார். ஆனா
பூமியில் அவர் வரும்போது மனிதனாக அவர் வந்தார். அவருடைய ஏஜ் வந்து குறைவா இருந்தது. ஆனா யார் அவங்கள நெருங்கினாங்கண்டா முன்குறிக்கப்பட்டோம். அவங்க இயற்கை காரியத்தை எல்லாமே அவங்க என்ன செய்தாங்க, மாற்றி அவங்க வந்தாங்க. அப்பதான் பாருங்க சீசர்களை என்ன சொன்னாங்க, சமாரியா சிறிய சந்திக்க தனிமையாளர்கள் என்ன சொன்னாங்க, இவர் வந்து பார் தனியா வந்து இவ என்ன செய்யறாங்க. ஆனா வார்த்தை வந்த வேளையில அட்ராக்ஷன் கவர்ச்சி வர்ற வேளையில அவங்க யாரையும் பார்க்க, ஏனென்றா அவங்களுக்கும் அவருக்கும் உள்ளான உறவு வந்து அது எப்படி இருந்ததுன்னா தகப்பன் பிள்ளையை போல இருக்கு. புரியுதாங்க? ஆனா இத சமுதாயம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ள. இப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப அதுதான் என்ன செய்யறது, ஊழியமா இருக்கிற. ஏனென்றா தேவனுக்காக ஒரு காரியம் செய்யக்குள்ள ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க, பலவிதமான காரியங்கள் அவங்க என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. ஆனா வார்த்தை உள்ள வந்தவன் என்ன செய்வான், யாரையும் பாய்க்காம அது தேவனுக்காக செய்யற, நாங்க எதை செய்தாலும் கத்தருக்கண்டது அவங்க என்ன செய்வாங்க, அந்த காரியத்துல கடந்து போவாங்க. ஏனென்றா அவங்களோட நோக்கம் என்னெல்லாம் அதுவாதான் இருக்கு. அதான் நான் சொன்னேன், தகப்பன் பிள்ளை வந்து தகப்பனை நேசிக்குதுண்டா அது உலகம் எதிர்பார்க்க கவர்ச்சியா இருந்தாலும் அந்த கவர்ச்சிக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ஆமே, அதுக்கு வேறொரு ஸ்டெப் அதை என்ன செய்யலாது, தாண்டலாம். அப்ப அதே போலதான் தேவனுக்குள்ளாக வருகிற ஒவ்வொரு காரியங்களை நாங்க பார்க்கும்போது சமுதாயம் வந்து இயற்கை நியதிக்கு வேறையாயிடும். இப்ப பழைய ஏற்பாடுல பாருங்க, சூனமையால் வந்து எலிசாவுக்கு ஒரு மெத்த வீடை கட்டி எல்லா பராமரிப்பையும் செய்யக்குள்ள அது இயற்கைக்கு என்ன செய்தது, ஒரு குழப்பத்தை கூட அது என்ன செஞ்சிருக்கு, கொண்டு வந்திருக்கும். ஆனா அந்த காரியம் வந்து அது இல்லை. ஏனண்டா அவங்க அந்த வார்த்தையினால் அந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை அவங்க கவர்ச்சியினால் என்ன செய்யப்பட்டாங்க, ஆட்கொள்ளப்பட்டபடியினால் அது சமுதாயத்தை குறித்து பார்க்கல, அந்த வார்த்தை வந்து என்ன செய்தது, கவர்ந்திழுக்கப்படும். அதே போலதான் தேவன் என்ன நேற்றும் என்று மாறா. இன்னைக்கு செய்தி வந்து எங்களுக்குள்ளாக அப்படி வருகிறதென்றா நாங்க சபைக்கு வரவோ தேவனுடைய வார்த்தைக்காக எந்த நேரம் வந்து நாங்க செய்யும் போது நாங்க எதையுமே பார்க்கலாம். ஏனாண்டா இன்றைக்கு இந்த மேலான செய்தியின் கவர்ச்சி இங்க இருக்கிறபடினால நாங்க வருவோம். ஆமே, அதான் தீர்க்கதரிசி எபேசியர் 4:9 பார்க்கும்போது அந்த கவர்ச்சி யாருக்கு ஏற்படும்டா, அது முன்குறிக்கப்பட்டவன். அப்ப அதனாலதான் பாருங்க, அவர் அந்த எருசலேம் தேவாலயத்துல அவர் முதலாக வருகிற வேளையில அந்த கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் வருகிற வேளையில எல்லாரும் பார்த்து கொண்டு இவங்க ஓடுறாங்க, ஏன் இந்த மனுஷனுக்கு கம்பளத்தை விரிக்கிறாங்க, ஏன் இந்த மனுஷனை வந்து என்ன செய்யறாங்க, இலைய விரிக்கிறாங்க, ஏன் இந்த பெண்கள் எல்லாம் என்ன ஓடுறாங்க. பாத்தீங்கன்னா யார் தேவ செஞ்சு பைபிள்ல நீங்க பார்க்கல, யார் அவங்க முன்னுக்கு பின்னுக்கு அடிபட்டு ஓடிப்பட்டு இருந்ததை நீங்க பாத்தீங்கன்னா யார் இருந்தாங்க, அவங்கதான். அவர் உண்மையாகவே ஊழியத்துல அடுத்த கட்டத்துல இருக்கக்குள்ள யார் இருந்தாங்க, சிலுவையில கடைசியா யார் இருந்தாங்க, யாருக்கு அவர் முன்னுக்கு வந்தார், அது எல்லாமே ஏனண்டா அது ஏன் அது உதாரணப்படுத்துறதுண்டா வேற நோக்கத்துக்காக அல்ல, அவங்க இயற்கையின் விதிமுறையும் தாண்டி தேவண்ட கவர்ச்சியினால் ஆளுகை செய்யப்பட்டபடினால அந்த அன்பு என்ன செய்யப்பட்டுச்சேண்டா அங்க நேசிச்சதை நாங்க பார்க்க. அதே போலதான் இன்னைக்கு சபை நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், அவரை ஏன் நேசிக்கிறோம்டா, அவர படங்களை ஏன் நாங்க எடுத்து வைக்கிறோம்டா, இன்னைக்கு அந்த கவர்ச்சி இதுக்குள்ள வந்தோட இப்ப பாத்தீங்கன்னா இந்த கவர்ச்சியை நாங்க என்ன செய்யறோம், எங்க வேணுமென்றாலும் ஒட்டுறோம், எங்களோட பைபிளை திருப்பினாலும் அது உள்ள இருக்கிறது. இதை பார்க்கக்குள்ள நாங்க கணத்தை கொடுக்குறோம், மகிமை கொடுக்குறோம்டா. அந்த கவர்ச்சி தான் எங்களை செய்த ஒழிய இல்லாட்டி இவர் அழகை பார்த்து நாங்க அழகை பார்த்தா நாங்க செய்ய மாட்டோம். இவர் எல்லாமே பாத்தீங்கன்னா அது குறைவா இருந்தது, ஆனா எங்களுக்கு அழகுள்ளவரா இருக்கிறார். ஏனண்டா தேவன் அவருக்குள்ள இருந்தபடி. புரியுதாங்களோ? அப்ப ஏனண்டா இந்த ஊழியத்தை அவர் செய்யறபடினால, தேவன் அவருக்கு எங்களை கொண்டு போதிச்சபடினால நாங்க என்ன செய்யறோம்டா, அவருக்கு கவர்ச்சி உண்டாகிறது. அந்த காரியத்தை நாங்க நேசிக்கிறோம். ஏனண்டா அது வந்து எங்களால உண்டானது. புரியுதாங்க? இப்ப சில பேர் இதை பார்த்து எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார்ன்றதும் இருக்கலாம். ஆனா அந்த அட்ராக்ஷன் கவர்ச்சி உங்களுக்குள்ள வந்துட்டேன்டா நீங்க திருப்பினா உங்களோட படம் பைபிளுக்குள்ள இருக்கு. அதுக்காக இவரை வணங்க இல்லை, நீங்க அதை செய்ய மாட்டீங்க. நான் தான் சொன்னேன்,
ஒவ்வொரு கவர்ச்சி இருக்குது, அந்த கவர்ச்சிக்கு எல்லை உண்டா? அதுல கவனம். இவர் என்ன இப்படி பேசுறதுன்னு சிந்திக்காய். ஆனா அந்த கவர்ச்சிய காட்டதான் அந்த பெண்ணை குணம் தான். இப்ப நான் ஏனண்டா அந்த ஏஜையும் குணம் தான். இப்ப இயேசு கிறிஸ்து எத்தனை வயசுல நின்றேன்றதை பார்த்து, இப்ப நாங்க அவரை தாண்டி 10 வயசை நான் தாண்டி போய், இப்ப நான் எனக்கு அதை செஞ்ச அன்னைக்கு ஜனம் எதை சொல்லும்? அன்னைக்கு செஞ்சதுதான் சொல்லும், ஓமா இல்லையான்னு சொல்லும். ஆனா அன்னைக்கு செய்யாம இருந்தாங்களே தேவன், இல்ல இது சமுதாயம் இருக்கு, ஊழியத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, நீங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி சொன்னேன். நம்ம உங்கள்கிட்ட வாரம், இப்ப நான் உங்கள்கிட்ட வாரம் விளங்குதா உங்களுக்கு? சொன்னேரா இல்லையான்னு சொல்லுங்க. இப்ப தேவன் எல்லாம் அறிஞ்சவர், அது பிள்ளைண்டு அவர் என்ன செஞ்சிருப்பேர் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. ரிஜெக்ட் பண்ணிருப்பேரா இல்லையா? ஆனா அவங்க என்ன செய்ய, பாதத்துல இருந்து முடியால கண்ணீர் விட்டு அழுதக்குள்ள அவர் அங்கீகரி, அவரை தவறா தன்னுடைய திறவுகள் கொடுத்த மனிதனே தவறா சொன்னான். அவர் சும்மா தவறு இல்லை, தவறா சொன்னான். ஆனா அதை அவர் சொன்னார் என்ன, அதை அவர் அப்படியே ஏனவன் அறியாம செய்யற, அதை தேவன் செய்யற ஒரு முன்மாதிரி ஸ்டெப்பை வச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆமே. ஆனா இன்னைக்கு சமுதாயம், இன்னைக்கு ஆவிக்குரிய ஞானம் இல்லாதவங்க வந்து பல தடைகளை போடுவாங்க. உங்களுக்கு பலவீனமான கணவன் இருந்தாலோ அல்லது பலவீனமான மனைவி இருந்தாலோ என்ன செய்வாங்க, அதை தடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஜதார்த்தத்தை வைப்பாங்க. ஏன்னா ஆனா அது வந்து மாற்று கருத்தல்ல. அது ஏனென்றா அது தேவன் வந்து நேற்றும் என்றும் மாறாதது. அப்ப எல்லையை தாண்டி அது செய்யும் போது அது மற்றவருடைய காரியத்தில் அது உண்டாகும். அப்ப அதே போலதான் பாருங்க, இந்த ஜன கூட்டத்தார் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடக்குள்ள வந்து இவங்க பார்க்கிறாங்க. ஏன்னா இவர் எப்படி வந்தவர், கடவுளா வரு. ஏன்னா அவர் ஒரு 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 நடைமுறை, அந்த நடைமுறை அவர் எப்பயுமே வச்சிருக்கிறார். அவர் எப்பயுமே பேசுற யார் மூலம்? ஒரு சரீரத்தின் மூலம். அதனாலதான் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருந்தால் மனவாட்டி என்ற சரீரத்துலதான் இன்றைக்கு அவர் வாசம் பண்ற, அதுல இருந்துதான் அவர் பேசுது. ஏன்னா உலகத்துக்கு செய்தி எங்க இருந்து போப்பது? ஒரு சரீரத்தில இருந்து. அப்ப அந்த சரீரத்தில இருந்து பேசக்குள்ள, அதாவது உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள். அப்ப உங்களை ஏற்றுக்கொள்ளாத, உங்கள கவர்ச்சியில் அவன் அகப்படாதவன் வந்து அவன் என்ன செய்ய இயலாது, என்ன நேசிக்க. அவன் ஒரு பொதுவானவனாயிருக்கு. அன்றைக்கு இப்படி ஒரு காரியத்தை தேவன் இந்த சபையை வச்சிருக்கிறேன். நாங்க இது போறோம், இங்க மெசேஜ் இருக்கிறபடியா நாங்க இங்க போறோம். இப்ப என்னொன்று இருந்தா கிட்ட போயிருப்போம். இது வந்து கவர்ச்சியா? அதான் திங்க சொல்லு, நீங்க பிரணாமுட குடும்பத்துல பிறக்கணுமெண்டா நீங்க எங்க பிறக்கணும்? பிரணாமுட வந்துட்டு நான் அவரை சௌரன்னு சொல்லலாம், ஆனா அது பிரணாம ஆக முடியாது. சொல்றீரா இல்லையா? அப்படியேண்டா நீங்க பிறக்கணுமெண்டா பிரணாமுட தகப்பன்லதான் நீங்க பிறக்கும். அப்ப அதே போலதான் இந்த சபையாக நீங்க மாறணுமெண்டா இந்த சபைக்கு பிறக்கணும். அப்ப அதே மாதிரி நிக்கதேம மாதிரி இன்றைக்கு இப்ப கேட்டுறான் கேள்வி, நிக்கதேமே கேட்கிறான், அப்படி என்ன எப்படி தாயிட கருவுல போகணும், அப்படி இது ஆவிக்குரிய பிறப்ப நான் பேச. அப்ப பாருங்க, அதே மாதிரி நீங்க அப்பதான் அந்த நேசம் வர நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்க சத்தியத்துல மிஸ்டேக் இருந்தாலோ அல்லது குறைபாடு இருந்தாலோ நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதை என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. அதே நீங்க ஏனண்டா அந்த கவர்ச்சி உங்களை பிடிச்சி. இன்னைக்கு உலகத்துல ஒரு நல்ல ஒரு உதாரணம் இப்ப இந்த சூழல்ல சொல்றோம்டா, எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா தெரியாதவன் இல்லைன்னு, அந்த பைத்தியக்காரனை பாத்தீங்கன்னா ஏன்னா அது எவ்வளோ ஒரு முட்டாள்லையும் ஒரு முட்டாள் ஏன்னா. ஆனா 27,000 பேர் அவர்ல கவர்ச்சி உண்டாயிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. உண்டாயிருக்குது. என்னத்தை போட்டா அவன் என்ன சொல்றான், அவர தனிப்பட்டதை பார்க்காதீங்க, ஓமா இல்லையா? அப்ப பாரு, தனிப்பட்ட காரியத்தை வாழ்க்கையை பார்க்காதீங்க, அவர் பேசுற வார்த்தையை பாருங்க. 27,000 பேர் இவ்வளவு படிச்ச முட்டாள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான்டைக்கு தமிழ் இனத்தினுடைய காரியமே வந்து கேவலமா போறதுக்கு அந்த ஒரு மடையன் வந்து ஒரு காரணமா இருக்கிறத நாங்க பார்க்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த அட்ராக்ஷன். அப்ப அதனாலதான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ற மனிதன் விபச்சாரியிட மகனண்டாங்க, ஏன்னா அவர் வந்து படிப்பறிவு இல்லாதவன்டாங்க, ஏன்னா அவர் வந்த முறை தவறண்டாங்க. ஆனா அந்த ஏழை ஜனங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. அந்த வார்த்தையை நிறைவேற்றி கொண்டு அவர் இருந்தபடினால அந்த கவர்ச்சியை மட்டும்தான் பார்த்தேன். ஆமே இல்லையா? அப்ப அதே போலதான் ஒரு பரிசுத்தவான் பிளவிடக்குள்ள நாங்க ஏன் அவன்கிட்ட பிள்ளையே பார்க்கிறோம் இல்லைண்டா,
அவன் செய்து கொண்டிருக்க வார்த்தை நிமித்த நன்மையை பார்க்கிறோம் என்னடா அந்த நன்மை அவனை மாத்தும். அப்ப அதனாலதான் இயேசுவோடு பாதத்துல இருந்து அவ்வளவு பேரை எண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்காக உயிரையும் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாங்க, யார் அவருக்கு செஞ்சாங்க பாருங்க. அவ்வளோ பேரும் தான் அவருக்கு அவங்க கொடுக்க முடியாத விலையிருந்த கிஃப்ட கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல வார்த்தை அறியாத அங்கீகரிக்கப்படாதவங்க தான் அவருக்கு சேவை. ஓமா இல்லையான்னு நான் சொல்றது. ஆனா பரிசேயர் வார்த்தை அறிஞ்சு அங்கீகரிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா அறியாதவங்க தான் அவருக்கு என்ன செஞ்சாங்க, அங்க தோலை கொடுத்தாங்க. ஏனண்டா அதுதான் அவங்கள அங்க கொண்டது. அவங்க செய்தியை விசுவாசிக்க, நீங்க ராகாப்ப வாசிக்க, சமாரியாவை வாசிக்க எல்லாம் வாசிச்சீங்கன்னா அவங்க சொன்ன போயின் அவங்க உள்ள எடுத்து செய்தியை பிரசங்கிக்க விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, அழிவு வரக்குள்ள என்னையும் இந்த குடும்பத்தையும் காப்பாத்துங்க. நீங்க தான் இந்த நாளுக்கு அனுப்பப்பட்ட மேசியாவோ நீங்க அனுப்பப்பட்ட எதுவும் அவங்க சொல்லு. அவங்க சொன்னது இதை மட்டும் நீங்க எங்களுக்கு தாங்க. அதுதான் அவங்கள பாதுகாத்து அதுதான் அவங்கள என்ன செஞ்சிச்சு அங்க உள்ள கொண்டது. ஏனென்றா அந்த நற்கிரியையில செய்யறவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே யாரால உண்டாக்கப்பட்டிருக்கானா, தேவனால உண்டாக்கப்பட்ட. ஆனா அவன் தவறு உள்ளவனா இருப்பான். ஆனா அந்த நற்கிரியையிலிருந்து அவனை கொண்டு போதா பரலோகம் யாருக்கு அவன் செய்கிறான்டா, தேவனுக்கு, தேவன் அனுப்பின ஸ்தானங்களுக்கு செய்யறபடினால அவன் டிரெக்டா போறான். ஏன்னா டிரெக்டா அவன் என்ன செய்யறான், இடையில வரும்போது தேவன் அவனுக்குள்ள வரக்குள்ள அவன் பாவத்தை உணர்றான். பாவத்தை விட்டு விடுகிற வேளையில அவனுக்குள்ளாக வருது என்ன பார். அப்ப அதே போல நானும் நீங்களும் ஏதாவது ஒரு கவர்ச்சி என்ன செய்யணும், உண்டாகும். உண்டாகாட்டி ஒரு பொதுவான உண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி உண்டாகும். நீங்க இந்த சபைக்கு வாரீங்கன்னா நான் எங்க போனா அதை விட நான் இங்க போனா இங்க தேவன் ஒரு கவர்ச்சியை வச்சிருக்கிறான்தான் அது கிரியவன். இல்லாட்டி இங்க எத்தனையோ மனித போதகர் இருக்கிற வேலையில இல்ல இங்கதான் எனக்கு ஒரு காரியத்தை தேவன் தெரிஞ்சிருக்கான்றதான் அது அட்ராக்ஷனை கொண்டு வரும். இல்லாட்டி பொதுவா நல்ல மண்டுவீங்க, நல்ல செய்தி என்றுவீங்க, அது எந்த மாற்றத்தை என்ன செய்யாது, கொண்டு வராது. ஆனா கொண்டு வர்ற கூட்டம் என்ன செய்யும்டா அது எல்லாமே காரியமாக என்ன செய்யப்படும், அது மாற்றம் அடையும் என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு பாகத்தையும் விசுவாசித்து இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து மரியாதை போன்று அது இருதயத்திலே பதித்து கொண்டது. மற்றவர்களோ ஜனங்கள் ஒரு வாசலில் இருந்து மறுவாசலுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதை கண்டு வியப்புற்று கவர்ச்சி செய்தனர், கவர்ச்சி அடைந்தனர். ஆனால் அவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஏதோ ஒன்று நடக்க போறதென்று எதிர்பார்த்தது போல் காணப்பட்டது. ஏதோ ஒன்றிற்காக நோக்கி கொண்டிருந்தனர். அதுதான் தேவனுடைய காரியம். அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார், அந்த மலையின் மேலிருந்து கவர்ச்சி என்ன, தேவன் சரித்திரம் உண்டாக்கி தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருந்தார். அது எப்பொழுது கவர்ச்சி உண்டாக காரணமாயிருந்தது, அது குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களை அது மாற்றினது. ஆமென். ஆனால் வேத பாதரும் என்ன நேர்ந்தது, ஆசாரியர்களுக்கு என்ன நேர்ந்தது, மத சார்பு கொண்ட மக்களுக்கு என்ன நேர்ந்தது. இச்சம்பவம் நிகழ்வதற்கு 485 ஆண்டுகளுக்கு முன்பே இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியினால் எழுதி வைக்கப்பட்டு வேதாகம் என்று அழைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சுருகளில் அது இடம்பெறுந்தது. அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி அது ஏன் அந்த ஜனத்துக்கு கவர்ச்சி உண்டாயினென்றால் அது வேத வார்த்தை. அப்ப வேத வார்த்தையின்படி ஒருவன் வருகிற வேளையில அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அவரை பார்க்கல, அட இந்த கழுதையின் மேலும் கழுதையின் மரியின் மேலும் வருகிறவர் யாரா இருப்பார், மேசியா. ஆமென். அவர் உன்னதத்திலிருந்து வருகிறவராயிருப்பார், அவருக்கு ஓசன்னா ஓசன்னான்னு பாடிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கவர்ச்சியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். விளங்குதான்? இப்ப அந்த மனிதன் அவங்க அவங்க பார்த்தது என்னன்னா, அந்த கழுத குட்டியில அவர் ஏறினோட என்ன செஞ்சிட்டாங்க, இவருக்கு பாட்டு படிச்சுட்டாங்க. ஆனா ஆசாரியர் என்ன சொன்னாங்க, அது இவர் இல்லைன்றாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க அது நடந்துட்டு, வார்த்தை சும்மா நிறைவேறு. அப்ப நடந்தபடினால அவங்க என்ன செஞ்சாங்க, அதை கொடுத்து. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க என்ன விசுவாசிக்காட்டியும் பரவாயில்ல, நான் செய்யற கிரியையிலையாவது கண்டு நீங்க என்ன விசுவாசி. நான் சுயமா செய்யல, பிதா ஏதோ செய்ய சொன்னாரோ நான் அதை செய்யறேன், அதை கண்டாவது விசுவாசி. அப்ப அதே போலதான் வேதம் எழுதின வண்ணமாக அவர் கழுதையில வந்தோடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க,
அதுக்கு கணத்தை கொடுத்துட்டான். ஏன்னா அவங்க அவருக்கு படிச்சுட்டாங்க. ஏன்னா உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசன்னா ஓசன். ஆனா அது படிக்கலுமா? இன்றைக்கு அவர் வந்தா நாங்க படிப்போமா? நாங்க யோசிப்போம் என்ன அதுல கொஞ்சம் இருந்த ஆக்கள் மறுபடியும் எப்படி இருக்குமா என்ன? சில நேரத்துல இத வசனத்தை வாசிச்சுட்டு அவர் முன்னுக்கு ஓடி வந்துட்டேரும். அப்படிதான் இப்ப ஓமாண்ட சொல்லுங்க. அதான் அவர் சொல்றேன். அதை தீக்கச்சு ஒரு கேள்வி கேட்பாரு என்ன? அவர் சொல்றேன், நீங்க அண்டு நான் அவங்க சொல்லுவாங்களாம், நீங்க இந்த காலத்துல இருந்தா நாங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போமா? நாங்க இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவர் சொல்றேன், நீங்க இண்டு இருந்தாலும் இன்றைக்கு நீங்க அதை தான் செய்கிறீங்க. ஏன்னா அதே இயேசுதான் வந்துட்டு எங்க தீக்கரிசிக்குள்ளாக வந்துட்டு. ஆனா அவங்க என்ன செய்யல, அவரை அன்றைக்கு இருந்தாண்டு அப்ப. ஆனா இவர் இருக்கும் போது அவங்க விசுவாசம். ஆனா அதே இயேசு இப்ப எப்படி இருக்கிற? அவர் மனவாட்டியின் மத்தியில் இருக்கிற வார்த்தையாக இருக்கு. ஆனா அன்றைக்கு விசுவாசிச்ச போல இன்றைக்கும் இருந்தா வார்த்தை நிறைவேறக்குள்ள கலர் பார்க்க மாட்டோம், வடிவு பார்க்க மாட்டோம், எந்த காரியமா ஸ்தானத்தை மாத்திரம் பார்த்து சாப்டர் க்ளோஸ். ஏனண்டா நாங்க முடிச்சிடுவோம். தேவனே நான் ஒன்று செய்யலை, நீர் இப்படி சொன்னீர், அது நிறைவேறுது, அதை போதிக்கிறாங்க, நான் விசுவாசம். எனக்கு வேறு ஒன்றும் வேணா, நான் அதுக்கு கணத்தை கொடுக்கும். அதுதான் கவர்ச்சி. அப்படி கவர்ச்சி இன்றைக்கு வத்திரம் உங்களுக்கு உண்டாகலண்டா story.com மாதிரி நீங்க தேவனை தேடுங்க. இல்லாட்டி அது கஷ்டம். ஏனண்டா என்னால உங்களை கொண்டு போயலாம், நான் கூட போயலாது. நான் வாழணும், நான் வார்த்தையின்படி நடந்து நான் உங்களுக்கு சரியானதை போதிக்கக்குள்ள நுட்பத்தை என்னால மட்டும். ஏண்டா இன்றைக்கு இந்த மினிஸ்ட்ரியில மட்டும்தான் நுட்பங்கள் வரும். அதனாலதான் நிறைய காரியத்தை நீங்க பாக்குறீங்க. ஏனாண்டா வேதத்துல மறைஞ்சிருக்கிறத நீங்க எத்தனை தரம் வாசிச்சாலும் இப்பதான் பாக்குறீங்க. எப்படி உதாரணம், ஏன்னா நாங்க ஒரு காலத்துல நாங்களும் குற்றஞ்சாட்டினோம். ஏனாண்டா தனிப்பட்ட காரியம் இன்னொரு ஒப்பிட்டு பேசுற எல்லாம் கிட்ட என்ன ஒரு காற்று ஹேர்ட் பண்ற மாதிரி. ஆனா நாங்க இன்றைக்கு வேதம் எல்லாம் என்ன செய்ய வாசிச்சிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு வேதம் எல்லாம் எங்களுக்கு திறக்கப்படக்குள்ள அதுல கதை வருது. ஏன்னா நாங்க ரேகாப்பியரை பார்த்தோம், ஏன்னா எசேக்கியாளதை பார்த்தோம். நாங்க அதே நேரத்துல ஏன்னா உருண்டையை பார்த்தோம். நாங்க எல்லாமே பாக்குறோம். ஆனா வாசிச்சிருப்போம். தவளையை பார்த்தோம். எல்லாமே நாங்க பாக்குறோம். ஏனண்டா நீங்க வாசிச்சீங்க, ஆனா நீங்க கண்டீங்களா? இல்ல. ஏனண்டா அது தெரியாது. ஆனா அதை தான் நீங்க வாசிச்சிருப்ப. அது ஏனண்டா அங்க ஒரு மனிதன் வரணும், அங்க வரக்கூடாது, அதுல கவர்ச்சி உண்டாகும். அப்பதான் அந்த வார்த்தை என்ன செய்யுமெண்டா வெளியரங்கமா. இல்லாட்டி நானும் வாசிப்பேன், நீங்களும் வாசிப்பீங்க, பிரயோஜனம். ஆனா காரியம் வாசிக்கக்குள்ளதான் அங்க வெளிச்சம் உண்டாகும். அந்த நேரத்துல மட்டும்தான் தேவன் அதை கொடுப்பார். ஏண்டா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் இருக்கு. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனிமேலும் இப்படி இருக்க வேணாம். செய்தியை விசுவாசி. ஏதாவது ஒரு கவர்ச்சி உண்டாகணும், செய்தியாவது விசுவாசம். அப்ப அந்த செய்தியில ஒரு கவர்ச்சியை பார்த்தா இங்க ஓடி வருவீங்க நீங்க. அல்லது தீக்கர்ச்சி இந்த நாளுக்குள்ள அனுப்பினவரை நீங்க ஏற்றுக்கொண்டாத என்ன ஏற்றுக்கொண்டா அவரை ஏற்றுக்கொள்றான் இருக்கிறது. அவ ஏனண்டா இவரை நீங்க இவருக்கு பின்னால இவருக்குள்ளாக இருக்கிற தேவனை நீங்க ஏற்றுக்கொள்ளுறீங்க. அந்த கவர்ச்சி வரணும், அதை நேசிக்கணும், அவர காரியம். அப்பதான் நீங்க படிப்பீங்க. நாங்க எவ்வளவு இந்த புத்தகமெல்லாம் பாருங்க, பிஞ்சிட்டு பாருங்க எத்தனை இதை அடிச்சு வச்சிருக்கு. ஏனண்டா இது பொக்கிஷம். ஆமே. ஏன்னா முதல் டிரான்ஸ்லேட்டுக்கு இப்ப டிரான்ஸ்லேட்டுக்கு அபிஷேகம் வராது. நீங்க இதை வாசிச்சா ஒரு அபிஷேகம் வரும். இப்ப புதுசாலாம் வடிவ அடிக்கிறாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, ஒரு ஜீவனுமே. அதாலதான் நாங்க பழசையை திருப்பி திருப்பி பார்க்கிறோம். ஆனா தேவன் நிறைவா எது எங்களுக்கு கொடுக்கணுமோ அதை தான் அவர் தரும். ஏன்னா கூட வந்தாலும் அது எங்கேயும் உடைச்சிட்டு போயிடும். அதனால எங்களுக்கு நான் நினைக்கிற மெசேஜ் தமிழ்ல 500 சொச்சம் வந்திருக்கு. ஆனா ஒரிஜினலா வந்ததுண்டா 200 சொச்சம் தான் வந்தது. அந்த 200 தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகத்துக்கூடாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களை வச்சு தேவன் கொடுத்தது. நீங்க அந்த புத்தகத்தை படிச்சீங்கண்டா உங்களை அறியாமலே ஜீவன் வரும். ஆமே. ஏனண்டா அது தேவன் அவ்வளவுதான் உங்களுக்கு, அவ்வளவுமே உங்களுக்கு காணும். 1000 சொச்சம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தேவன் என்ன செய்யற. அதாலதான் உங்களுக்கு நான் கொடுக்க நான் பாக்குறேன். ஆனா அப்படி பார்க்கல சரியான மொழிபெயர்ப்பு வித்தியாசம். அதனாலதான் இங்கிலீஷ்லயும் பார்த்து டிரான்ஸ்லேட்டை பார்த்து சரியான இப்ப எங்களுக்கு வேதம் உள்வாங்கப்பட்டபடினால அது எங்களுக்கு தெரியும். ஈஸியா குற்றம் பிடிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஏனண்டா அங்க தவறு இருக்கிறது. ஏன்னா அவங்க நுட்பமா நுழைக்கிறாங்க. அது ஏனண்டா இன்றைக்கு நான் சொன்ன வண்ணமாக மெசேஜ் மாறுபட்டுட்டு அது இலங்கையிலும் பெரிய ஒரு ஏன்னா அது ஒரு இழுப்ப அது கொண்டு வந்து பெரிய ஒரு பிளவை அது கொண்டு வந்திருக்கு. ஆனாலும் ஒரு சிறு கூட்டம் விசுவாசிக்கும் என்றது போல நாங்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு மேலான தேவன் இருக்கிறார்.
இவருக்குள்ள தேவன் வந்து இறங்கினார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே தேவன் இன்றைக்கு எங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இறங்குவார் என்பதையும் விசுவாசி. ஏன்னா அவர் வராம நாங்க போகலாம். ஏண்டா அவர் வந்தாதான் எங்களுக்கு அதாவது பறக்கே. ஆமே, இந்த புயிர்ப்பு சக்தியை தாண்டேலும் என்ன அந்த பரிசுத்தாவி வந்தார். அதான் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்துதா எங்க இருக்கு? எபேசியர் 4:30 இருக்கு. ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி. வசனம் தெரிஞ்சாதான் ஸ்பொட்டை காட்டணும். அப்ப பரிசுத்தாவி தான் உங்களுக்கு முத்திரையா இருக்கிறது. அதுதான் உங்களை அங்க கொண்டு போகும். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கவர்ச்சியில வாங்க, ஏதாவது ஒன்றை நேசிச்சு வாங்க. ஒன்று செய்தியை விசுவாசிங்க, அல்லது தீர்க்கதரிசியை விசுவாசிங்க, அல்லது தேவனை விசுவாசித்து வந்தாதான் உங்களுக்கு அல்லது இங்கே வர்ற சௌர சௌரியலையாவது விசுவாசிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகும். இல்லாட்டி நீங்க ஒன்றுமே இருக்காது. வருவீங்க போவீங்க, ஒரு பிரயோஜனம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்பதானே ஒன்று உண்டாகும் உங்களுக்கு. அது இயற்கை நீதி. ஏனென்றா இந்த பொடியில இருக்க மட்டும் எங்களுக்குள்ள இயல்பு இருக்கு. ஆமே, அதனால்தான் அவர் சொல்ற சரீரம் மீட்கப்படையாதபடினால எங்களுக்குள்ளால பலவீனம் இருக்கு. அந்த கட்டிங்கை வாசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நானே அந்த பாயிண்ட அண்டுதான் கண்டகணும். முந்தநாத்து என்ன நினைக்கிறேன். அவர் சொல்ற என்னன்னா, அந்த ஆலயம் கட்டக்குள்ள கல் வந்து வெளியிலேயே வெட்டப்படக்குள்ள பாத்தீங்கன்னா சிலது சதுரமா இல்லை, சிலது சொத்திக்கிறது, சிலது ஒரு வளைவுல இருந்துச்சு. ஆனா இப்ப அதை பார்க்கக்குள்ள இது என்ன சொத்தியெல்லாம் இதுக்குள்ள வந்திருக்குன்றது. ஆனா அது கடைசியா கட்டக்குள்ள பாத்தீங்கன்னா சொத்தி உள்ளுக்குள்ள பூந்தாதான் பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்ப அதனால அவர் சொல்றேன், அப்படி எப்படி சில பேர் எங்களுக்கு ஒவ்வாமையா ஒத்து போகாத மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் பணி தீர்க்கப்பட்டிருந்தா எங்களோட ஒட்டும். ஆமே, தேவன் கட்டப்படக்கூடாது எல்லாமே அங்க வரும். அதனாலதான் அந்த காரியத்தை நாங்க பார்க்காம எங்களோட நோக்கம், எங்களோட கொள்கை, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். அதை தேவன் விரும்புறதான். ஒவ்வொரு சபைக்கண்டு ஒரு உபதேசம் இருக்குது. எல்லா சபையும் ஒத்து பார்த்தோம்னா புழைச்சிடும். அதாலதான் நாங்க பார்க்கிற ஒவ்வொரு அந்த கொள்கையை நாங்க சரியா கடைபிடிப்போம்டா தேவன் ஆசீர். அதனால்தான் அந்த கொள்கையை கொண்டு, ரேகாபியருடைய கொள்கையை கொண்டு தேவன் இஸ்ரவேலுக்கு பூத்துரு. அதனால தீக்க சொல்லியிருக்கேன், சபை ஒழுங்குல ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுங்க, வாசிச்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் சொல்றேன். ஒவ்வொரு சபைக்கும் பாருங்க, இப்ப இன்றைக்கு போய் பாருங்க. இந்த செய்தி நினைக்கிறேன், ஆவிக்குரிய புலன்கள் போல இல்லாட்டி என்ன புலன், இன்னொரு புலன் ஒன்று வருது அந்த செய்தியில பாருங்க. ஐம்புலன்கள் இல்லை, புலன்கள் என்று ஒன்று வருது, முன்னு கொண்டு வருது. ரைட், அதுல பாருங்க திகழ்ச்சி ஒவ்வொரு சபைக்கும் என்ன அந்த செய்தி அதான் இதுல போடுவோம் நாங்க அடிக்கடி. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு உபதேசம் உண்டு. ஏன்னா அப்ப அந்த உபதேசம் என்றக்குள்ள அது வார்த்தையின் அடிப்படையில இருக்கணும். அந்த கொள்கை கண்டு சபையோட ஒழுங்க வச்சிருப்பாங்க. இப்ப வார்த்தையின் படியில இப்ப நாங்க ஒரு டைம் வேற ஒரு டைம். ஏன்னா எங்கட சபையில வந்து இப்ப சேர்ல இருக்கிறீங்க, ஆனா நான் அதையே மாத்தினு இப்ப நான் துக்கப்படுறேன். ஏண்டா அதுல வந்து இப்ப அதால உங்களை சோம்பேறி ஆயிடுச்சு. ஆனா சில பேர் வந்து அது முட்டுக்கால இருக்கிறாங்க, சப்பானி கோட்டு. இப்பயும் பெரிய பெரிய சபைகள் வந்து 200-300 பேர் இதுகளை பாக்குறேன்னா அதுலயே பாத்தீங்கன்னா முட்டுக்கால இருப்பான் நீண்ட நேரம். இப்பயும் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதையெல்லாம் அது வந்து அதுக்காக ஆராதிக்கிறவன் எப்படியும் ஆராதிக்கலாம். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த இது ஆவிதான் முக்கியம். அப்ப அது வந்து நாங்க ஆவியோட உண்மைக்குள்ள நாங்க கதிரை இருந்தாலும் நாங்க எங்களுக்கு எதுவும் தடை செய்யாது. ஆமே, நாங்க எதுவும் எங்களை மாத்தாது. நாங்க எப்பயுமே நாங்க மாற முடியாது. ஏன்னா அவர் உருவாக்கினவர், எங்களுக்கு மாத்தேலுமா. அதான் வேதம் சொல்லு, தேவன் கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன், தேவன் நேராக்கினதை கோணலாக்க. அப்ப தேவன் நிமித்திட்டேரண்டா நாங்க வளைக்கலாது, வளைச்சிட்டேரண்டா நாங்க நிமித்தே. அப்ப அதனால நீங்க யார் வளைஞ்சிருக்கிறீங்க யார் நிமிந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த இருக்கிற நிமிர சொல்லல. ஏன்னா ஆனா தேவன் வந்து உங்களை வளைச்சு, அதனால என்னால போதிக்கலும் வார்த்தை உங்களை மாத்தேலும். ஆமே, அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க சபை விசுவாசிக்காட்டி செய்தியை விசுவாசிங்க, யாரையாவது ஒருவரை நேசிங்க. அப்பதான் தேவனுக்குள்ளாக உங்களுக்கு கவர்ச்சி வரும். அப்பதான் அவர் சொல்ற வார்த்தை உங்களுக்குள்ளாக என்ன செய்யப்படும், அது உள் போகும். இல்லாட்டி இப்ப இங்க உதாரணத்துக்கு டீச்சர்ஸை பார்த்தாக்கல, என்ன டீச்சரை நேசிக்கிற பிள்ளை என்ன செய்யும், அந்த பாடத்துல கூட கொடுக்கும் தானே, ஓமா இல்லையான? அதுதான் கவர்ச்சி. அது ஏனண்டா அதை நேசிக்கிறபடி. அதே போல நீங்க தேவனோட வார்த்தையை நேசிச்சாதான் நீங்க கை கொள்ள முடியும். ஆமே, அப்படி இல்லாட்டி உங்களால
கை கொள்ள இயலாது ஏதாவது ஒரு கவர்ச்சியினால ஈர்க்கப்படுங்க. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வல்லவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகாபேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் எந்த கவர்ச்சியினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு தலையங்கத்திலே நாங்கள் ஒரு வினோதமாக சிந்தித்தோம். ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கவர்ச்சி உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த கவர்ச்சி எதிலே இருக்கிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும். அந்த கவர்ச்சி வேதாகமமாய் இருக்க வேண்டும். அந்த வேத வார்த்தையிலே அவனுக்கு ஒரு கவர்ச்சி இருந்தால்தான் அந்த வேதத்தை கொண்டு வர்ற மனிதனுக்கு மேலும் அவனுக்கு கவர்ச்சி உண்டாகும். அந்த வார்த்தையிலும் அங்கே கவர்ச்சி உண்டாகும். அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகும் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல கர்த்தாவே, சகரியா முன்னமே அந்த கவர்ச்சியை குறித்து எழுதியிருந்தான். ஆனால் அந்த சகரியாவுடைய வார்த்தையை குறித்த கவர்ச்சி ஜனங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அங்கே யாரும் அறியாத ஒரு மனிதன் அங்கே உள்ளே பிரவேசித்தார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த வார்த்தை சொல்லி அந்த வார்த்தை அந்த மனிதன் மத்தியிலே மெலிந்த அங்கே ஒன்றுமே இல்லாமல் அழகில்லாமல் உள்ளே அங்கே வந்த ஒரு மனிதன் மீது அந்த வார்த்தை நிறைவேறினது வேளையிலே அந்த ஜனங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகி அவரை நேசித்து அவருக்கு மரியாதை செலுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது எழுதப்பட்ட வார்த்தையாயிருந்தது. அதே போல கர்த்தாவே, இன்னைக்கு ஜனங்கள் மத்தியிலே அநேக வேதாகம தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் எபேசியர்ல அங்கே எபிரேயர் 12 அங்கே இருக்கிறது பார்க்கிறோம். அப்படியாக புதிய ஏற்பாட்டிலே அது எல்லாமே அந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளாக அந்த கவர்ச்சி இல்லாததினாலே அந்த சபையை நேசிக்காமல், சபையினுடைய காரியத்திலே பங்களிக்காமல், சபையினுடைய எந்த காரியத்திலும் அவர்கள் தூர இருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தாவே, ஏதாவது ஒன்றினாலே நாங்கள் பிடிக்கப்பட வேண்டிய நேரத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அது மனிதனுடைய கற்பனை அல்ல, நீர் எழுதின வார்த்தையாயிருக்கிறது. அதனால் தான் நீர் சொன்னீர், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. அதே போல கர்த்தாவே, இந்த உபதேசங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்டதல்ல, உம்முடைய வேத வார்த்தையாயிருக்கிறது. அதனால் தான் நாங்கள் நிறைவான ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும் என்றால், நாங்கள் பூரண புருஷராகணும் என்றால், நாங்கள் பெர்ஃபெக்ட் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் நீர் வார்த்தையை வைத்திருக்கிறீர். அதை எங்கே பெற முடியும் என்று நீர் வைத்திருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அது எப்படிப்பட்ட சபை, அது எப்படிப்பட்ட காரியம், அங்கே எந்த ஜனங்கள் வாரார்கள், அவர்கள் யார் என்பதை நாங்கள் பார்க்காமல் அந்த வார்த்தையை நாங்கள் அங்கே பெற முடியும் என்று இந்த நாளிலே நீர் எங்களை அந்த ஸ்தானத்திலே தெரிந்து கொண்டீர் என்று கர்த்தாவே அங்கே வருகிறோம். ஏனென்றால் நீர் அங்கே இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த செய்தி ஆசீர்வதியும், கேட்ட ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஜனங்களை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். காலை நிலைகளை சீர்படுத்துகிறவர் நீராயிருக்கிறபடினால் ஜனங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தாவே, தடைகளை நீக்கி கர்த்தாவே ஒவ்வொருவரும் மன ரம்மியமாய் கடந்து செல்ல கர்த்தாவே, ஒருவேளை பாடுகள் அங்கே இருக்குமானாலும் அதை ஜெயங்கொண்டு கர்த்தாவே, எந்த வண்ணமாய் அன்றைக்கு மரியாள் அந்த இயேசுவை அங்கே பெத்லேமிலே பிறக்க வைக்கிறதுக்காக அவள் எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் பிரயாணப்பட்டு அங்கு அவளுக்கு எல்லா பாதைகளும் கடினமாயிருந்தது. அந்த மலைகளிலே நடந்தால், கழுதையின் மேல் உட்கார்ந்திருந்தால் அவளுக்கு தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்தது. நீண்ட தூரம் அங்கே கடந்து போய் அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு பிள்ளை வார்த்தையாயிருக்கிறது. இன்னைக்கு பெத்லேம் அப்பத்தின் வீடாயிருக்கிறது. அப்படி ஒருவேளை இன்றைக்கு நீர் இந்த ஜனங்களுக்கு அனுமதிப்பீரானால், இந்த ஜனங்கள் இந்த பாடுகளை கருத்து அஞ்சாத வண்ணம் கர்த்தாவே, நாங்கள் பெத்லேமுக்கு போய் வருகிறோம்
பெத்லேமிலே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்ற அந்த உணர்வோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். ஒருவேளை நீ ஜனத்துக்காக ஒரு இரக்கம் காட்டுவீரானால் இந்த வேளையிலே உம்முடைய சித்தம் நிறைவேற ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை உம்முடைய சித்தத்திலே நீர் இந்த மலையை நீர் இலகுபடுத்துவீரானால் இந்த ஜனங்கள் கடந்து போகும்போது நீர் இலகுபடுத்தி கர்த்தாவே இந்த ஜனத்துக்காக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது பாதையானது திறக்கப்பட்டது போல கர்த்தாவே இன்னைக்கு இந்த பாதைகள் திறக்கப்பட்டு ஜனங்கள் கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். ஒருவேளை மரியாதை போல இன்றைக்கு நீர் வைத்திருப்பீரானால் ஜனங்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு சாத்ராக் மேசாக் சொன்னது போல எங்களை தப்பிவித்தாலும் தப்பிக்காவிட்டாலும் என்ற அந்த வண்ணமாக நீர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீரே எங்கள் தேவன் என்று அந்த நிச்சயத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய சொற்ப ஆசை சொற்ப சிந்தையை கூட நீர் கணம் பண்ணுகிற தேவன், அதை கூட நீர் கொடுக்கிற தேவன். நிச்சயமாய் கொடுக்க போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், இந்த செய்தி ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களை தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை